ஓலங்க ஸ்ரீரங்க கொப்பர தேங்க அப்படின்னு ஏதோ வரும். பசங்க கூட பின்னாடி இந்த வடிவேலு கவுண்டமணி எல்லாம் வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட்ல தலையா அதான் ஒரு ஒரு சின்ன வேர்டு இருக்கும், அதுக்கு எல்லாரும் அட் டைம்ல ஒரே மாதிரி ஸ்டெப் போடுவானு தெரியுமா? சிங்காரவேலன். இன்னைக்கு டாபிக் ஆக்சுவலா கெஸ் எல்லாம் பண்ண சொல்லிருந்தேன் இன்ஸ்டாகிராம்ல, ஞாபகம் இருக்கா? எதுக்குன்னா நமக்கே தெரியாது, அவனை கெஸ் பண்ற வச்சு நீட்டா போய்க்கலாம் அப்படின்னு பாத்துருக்கோம். அது வந்து இன்சைட் இது. ஆனா இல்ல, அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு நம்ம அதை இது பண்ணி வச்சிருந்தோம், இவரை பத்தி பேசி ஆகணும்னு சொல்லிட்டு. ஆமா, அதுக்கு ஒரு நாள் வர வேண்டும் என்று வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம்ல. ஆமா ஆமா, ஏன்னா வந்து நம்மளே வந்து ஒரு பாட்காஸ்ட்ல பேசியிருக்கோம், அல்டிமேட் கன்னிசம்ஸ் அதோட இன்ஃப்ளூயன்சஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்கர் எபிசோட்ல பேசியிருக்கோம். பட் இது என்னன்னா வந்து நம்மளே ஒரு அல்டிமேட் கன்னியாக ரிவீல் பண்ணக்கூடிய டைம் தான் வந்து இந்த பர்டிகுலர் எபிசோட். Welcome to our show. This is a podcast presented to you by Barking Buddhas. இதுல வந்துட்டு நம்ம யார பத்தி பேச போறோங்கிறத மிஸ்டர் டைலர் டர்டன் அவர்கள் சொல்லுவாரு. சிம்பிள் தான், கிரிஞ்சோதயன் மாதிரி நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கலாம் நினைச்சேன். கமல்ஹாசன் பத்தி பேச போறோம். பல டைட்டில்ஸ் இருக்கக்கூடிய கமல்ஹாசன். அவரை பத்தி பேசுறதுன்னா வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பேச போறது கிடையாது. இந்த மாதிரி இந்த பிரயாயத்தில் வந்து அவரு வயசுக்கு வந்தாரு, அதுக்கப்புறம் இவ்வளவு பேர்த்த கல்யாணம் பண்ணாரு, அந்த மாதிரி அத வந்து பர்த்டே அன்னைக்கு எடிட் கட்ஸ்ல போட்டுருவானே லட்சக்கணக்கில். கரெக்ட். பின்னாடி அந்த இவரு பேசணும், விஜய் டிவில டப்பிங் ஆர்டிஸ்ட் இருப்பாரு, அவரு பேசணும். கோபி டப்பிங் ஆர்டிஸ்ட். ஹிமாலய உச்சத்தை தொட்ட இவர் பெயரை சொன்னால் அவரு இல்லையா? ஆமா, அவரு அப்புறம் இது வரும், கார்த்தி பேசுறது வந்துடும். கார்த்தி இருக்காருல்ல நம்ம இவரு சூர்யா தம்பி கார்த்தி, அவர் கமலை பத்தி ஒரு தீசிஸ் எழுதியிருக்காப்ல ஒரு ஸ்பீச், அதை போட்டு விட்டுருவானே. அதுக்கப்புறம் வந்துட்டு யாரு வரும்னா இவரு விவேக். 3 பேர் பேசுறது இல்லாம ஒரு கட்டை நீ பார்க்கவே முடியாது. மிஞ்சி போய் எக்ஸ்ட்ரீமுக்கு போறோம்னா பார்த்திபனை இறக்கிடுவானுங்க. அந்த ஆள் சம்பந்தமே இல்லாம வந்து எதுகை மோனையில எதையா ஒண்ணு பேசணும்னு பேசிட்டு இருப்பான். அந்த மாதிரிலாம் இருக்காது. இது வந்து ரொம்ப முன்னாடியும் போய் இந்த பாலச்சந்தர் காலத்துக்கும் போகாம, அதுக்கப்புறம் அந்த சின்ன வயசு, ஆமா அது தெரியாது கரெக்டா, சின்ன வயசு கமல்ஹாசன் இல்லாம இந்த 96ல பிறந்துட்டு கமல்ஹாசனோட அந்த காமெடி படங்கள் வந்த ஜோன்ல வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சவங்க இருப்பாங்க தெரியுமா? சிம்பிள், அதாவது கமலை உனக்கு எப்படி எக்ஸ்போஸ் ஆயிருக்கு, அத பத்தி தான் பேச போறோம். இது வந்து ஒரு மாதிரி இதாதான் இருக்கும், என்ன சொல்றதுன்னா வந்து நான் லீனியரா இருக்குன்னு சொல்லலாம். இது இப்ப இவரு வந்துட்டு ராசவான் எஃபெக்ட் யூஸ் பண்றாரு இங்க நம்ம கிக்கு. அவரு வந்துட்டு கொத்தால தேவனாகவும் நான் விருமாண்டியாகவும் 2 பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் கமல்ஹாசனுக்கு பார்க்க போறோம். ஆமா, ஏன்னா ஒரு ஆளு இப்ப ஏதாவது ஒரு டாபிக் இல்ல ஏதோ ஒரு கான்செப்ட்னா அதை வந்து சப் டாபிக்ஸா பிரிச்சு கரெக்டா அட்ரஸ் பண்ண முடியும். நம்ம பொதுவாக அப்படி பண்ண மாட்டோம், பேச இதை சப் டாபிக்கா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் போவோம். பட் இது ஒரு ஆளை பத்தி பேசுறதுங்கிறதுனால வந்துட்டு பெருசா அத ஸ்ட்ரக்சரைஸ் பண்ண முடியாது. நம்மளுக்குள்ள எப்படி நார்மலா ஒருத்தனை பத்தி பேசிப்போமோ அந்த மாதிரி, அதாவது இப்போ சினிமா பிடிச்சவங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும், நார்மலா ஒரு கான்வர்சேஷன் இருக்கும், திடீர்னு இருக்கும்போது நார்மலா பேசிட்டு இருக்கும்போது வந்து இப்போ மிஷ்கின் கன்னிஸா இருந்தாங்கன்னா வந்து அகிரா குரோசாவா எடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அவனோட பர்சனல் லைஃப், அவன் படம், பிலிமோகிராஃபி, அதுல இருக்க நுவான்ஸ்ன்னு சொல்லி பேச ஆரம்பிக்க அது எவ்வளவு டைம் ஆகுதுன்னே தெரியாது, சரியான கான்வர்சேஷனல் ஆர்கசமா இருக்கும். கரெக்டா? ஆமா, கரெக்ட். சோ எப்பவுமே அந்த மாதிரி ஃப்ளோ ஃப்ரீயா இருக்கும்போது அந்த கான்வர்சேஷன் நல்லா இருக்கும். அந்த இது வந்துட்டு கீழே இப்ப சப்டெக்ஸ்ட் ஓடிட்டு இருக்கு இல்லையா, என்னதுன்னா இந்த பாட்காஸ்ட் அனைத்துமே ப்ரிப்பேர் செய்யப்படாமல் டேட்டா எல்லாம் பண்ணக்கூடியது. கரெக்ட், அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். சோ அதான் ஸ்டார்டிங் ஃப்ரம் டைலர் டர்டன் அவர்கள், சொல்லுங்க நீங்க கமல்ஸ் இன்ட்ரோ டு யுவர் செல்ஃப் எப்படி நடந்துச்சு, எப்ப முதல்ல கமலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, இல்ல அவர் எப்ப படம் பார்த்தீங்க? எனக்கு வந்துட்டு கமல் இதுனா கமல் படம் பார்க்க விட மாட்டாங்களே வீட்டுல, அந்த மாதிரிதான் எங்க வீடு. சோ அப்பவே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு டம்மியான வீடுன்னு. எதனாலனா முத்த காட்சிகள் அதிகமா இருக்கும், அப்புறம் பிட்டு காட்சிகள் அதிகமா இருக்கும்னு பார்க்க விட மாட்டானுங்க. பார்க்க விட மாட்டாங்கிற இன்டென்ஷனலா இல்ல, ஓடிட்டு இருந்தா மாத்திடுவானுங்க. அப்ப நமக்கு வந்துட்டு ப்ரொவிஷனே கிடைக்காது. ஆனா ஒரு படத்துக்கு மட்டும் மாத்த மாட்டானுங்க. அது என்ன படம்னா கேடிவியில் போடும் அவ்வை சண்முகி. சோ அந்த படத்தை வந்துட்டு போட்டானு. ஆக்சுவலா அப்ப அதுக்கு முன்னாடி 2-3 படம் பார்த்திருப்பேன், பட் உனக்கு பெரிய எக்ஸ்போஷர் இருக்காது. பட் அவ்வை சண்முகி ஓடும்போது காமெடி வேற லெவல்ல இருக்கும். அவ்வை சண்முகி, சிங்காரவேலனு, சோ இந்த மாதிரி 1-2 காமெடி படங்கள் தான் நான் வந்துட்டு செமையா எக்ஸ்போஸ் ஆச்சு. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, கமலுங்கிற ஹீரோ வந்துட்டு
ரொம்ப காமெடி, அதாவது வடிவேலு கவுண்டமணி மாதிரி காமெடி ஜானர் வழியா உள்ள வந்து இப்போ வந்துட்டு ஒரு பெரிய மாஸ் ஹீரோவா கன்வெர்ட் ஆன ஒரு ஆளு. அப்புறம் இவரோட படத்துல வந்துட்டு நிறைய இந்த லவ், அப்புறம் இந்த ரொமான்டிக் கண்டென்ட் அதிகமா இருக்கும். இதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவா இருந்துச்சு. சோ அப்ப நான் என்ன நினைச்சேன்னா விஜய் தான் கெத்து அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆப்வியஸா, ஏன்னா ரொமான்டிக் கண்டென்ட் வந்துட்டு விஜய் வந்துட்டு இதுதான் பண்ணுவாரு, ஸ்டாக் பண்ணுவாரு, பேஷ் பண்ணுவாரு விமன். சோ அப்ப அவரு தானே ஆப்வியஸா, உனக்கு விமனை பேஷ் பண்ணிட்டாலே அவர் வந்துட்டு வேற லெவல் ஹீரோவா கன்வெர்ட் ஆயிடுறாரு இல்லையா. சோ அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா அவர் தான் என் ஹீரோ அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்ப கமலோட காமெடி எல்லாம் பாட்டு காமெடிக்கு தான்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். அப்புறம் காதலா அது பார்த்துட்டு அதுதான் நான் அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகே கமல் படம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு பார்க்க ஆரம்பிப்போம். என்னன்னா காமெடியா இருக்கும், கண்டிப்பா ஒரு வாட்ஸ்அப் போடணும் அப்படின்னு. ஸோ இதான் என்னோட ஓப்பனிங் டுவர்ட்ஸ் கமலா இருந்தது. நிறைய பேத்துக்கு இதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கமல் வந்துட்டு ப்ரிடாமினா நிறைய நல்ல கமர்ஷியல் படங்களை நடிச்சவர் இல்லையா. ஸோ கமலுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறவங்க பெரும்பாலும் இந்தந்த படத்துக்கு தான் எக்ஸ்போஸ் ஆயிருப்பானுங்க, நம்ம ஏஜ்ல இருக்கவங்கன்னு நினைக்கிறேன். அது பாத்துட்டேன்னா வந்து கேடிவில தான் வந்து ரொம்ப நல்ல நல்ல படம் எல்லாம் போடுவானுங்க. பிளஸ் கொஞ்சம் இந்த இந்த மாதிரி படங்கள், அதாவது நம்ம பிறகுறதுக்கு முன்னாடி வந்த படங்களா இருக்கும் தெரியுமா, அந்த படத்துல இறக்குவானுங்க. பட் நம்மளுக்கு பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படி எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நான் கேடிவில பார்த்த படம் வந்து விக்ரம்னு ஒரு படம். அந்த படம் வந்து ஆக்சுவலா வந்து ரொம்ப சைஃபை படமாச்சே. ஆமா. சோ ஒன் ஆஃப் அ கைண்ட் சைஃபை ஸ்பை, இது இன்டர்நேஷனல் ஸ்பை த்ரில்லர். அது சயின்ஸ் அண்ட் ஃபிக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஏதோ ராக்கெட் அனுப்புவானு இல்ல. ஆமா. சோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஏதோ ஒரு கண்ட்ரில வந்து ஒரு இது இருக்கும், அணு ஆயுதம் இருக்கும். அதை எப்படி போய் வந்து இவனுங்க இது பண்றானுங்க அப்படிங்கறதா வந்து கதையா இருக்கும். அதுல வந்து 3 ஹீரோயின், அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பிளாஷ்பேக், அங்க ஒரு சாங்னு சொல்லி ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும்னு வச்சுக்கவேன். அதுலதான் ஃபர்ஸ்ட் ராப் சாங் கொண்டு வந்தாங்க. எது? விக்ரம் அந்த பாட்டு ராப். அந்த பாட்டு எனக்கு ராப் இல்ல வெஸ்டர்ன் சொல்லலாம். அது ஏதோ ஒரு பாட்டு, ஒன் ஆஃப் அ கைண்ட் சாங் அப்போ. ஆமா. இப்ப வந்து நீங்க போய் அந்த பாட்டை பார்த்தாலுமே அதோட சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். ஒரு மாதிரி பேக் லைட் பண்ணி ஷில் அவுட்ஸ் வச்சு எடுத்திருப்பானுங்க. பட் அதெல்லாம் விட்டாலுமே அந்த டைம் பீரியட்ல நீ ஒரு டிபிக்கலான டெம்ப்ளேட்ல தான் படத்தை பார்த்துட்டு இருப்ப. அப்ப நீ பெரிய ரஜினி ஃபேனா இருப்ப, இல்லனா விஜய் ஃபேனா இருப்பேன்னு வச்சுக்கோங்க. நான்லாம் சின்ன வயசுல பெரிய ரஜினி ஃபேன் தான். அந்த ஸ்டைலு, அதுக்கப்புறம் நிறைய அந்த ராஜா சின்ன ரோஜால அனிமேஷன் வரதுன்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கு ரஜினியை சுத்தி. அதுக்கப்புறம் வந்து அவர் குழந்தைகளுக்குன்னே கொஞ்சம் கண்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீ பாத்தீங்கன்னாலே தெரியும், எல்லா சீக்வன்சஸுமே வந்து நிறைய காமெடி இருக்கும். அது வந்து இன்ஸ்டன்ட்லி அட்ராக்டிவா இருக்கும். எனக்கு சின்ன வயசுல ஆக்சுவலா கமல் பிடிக்காது. ஏன்னா கமலோட மத்த படங்கள் மோஸ்ட்லி ஒரு மாதிரி சோக படங்கள். நான் வந்து கமலை வந்து இந்த எனக்கு ஆக்சுவலா அப்படிதான் எக்ஸ்போஸ் பண்ணுவானுங்க. இவன் நடிச்ச படம் வந்துட்டு இது சப்பானி கேரக்டர் பண்ண 16 வயது இல்லையவா, அத போட்டுருவானுங்க. அதுக்கப்புறமே இது எல்லாத்துக்குமே கமலை தெரியறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை தெரிஞ்சிடும். களத்தூர் கண்ணம்மாவோட ஒரு பாட்டு நம்மள முருகா பாட்டு, அத போட்டு அது தெரிஞ்சிடும். ஏன்னா அது கொஞ்சம் அப்ப வந்துட்டு இந்த சடனா பிளே ஆகிற சாங்ஸ் திடீர்னு வந்துடும். அப்போ வந்து இதுதான் கமலஹாசன் அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுவானுங்க. அது இருக்கு. அப்புறம் வந்து மகாநதி, அதுக்கப்புறம் வந்து குணா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் வந்து லைன் பை லைன் வந்து உனக்கு கனெக்ட் ஆகாத படங்கள் இல்லையா. கரெக்ட். சின்ன குழந்தைக்கு எந்த விதத்திலயுமே அது கூட கனெக்ட் ஆகிக்க முடியாது. பிளஸ் இவன் ரொம்ப சோகமாவே இருக்காங்கறனாலே வந்து எனக்கு பெரிய அட்டாச்மெண்டே இல்ல கமல் மேல. கரெக்டுங்க. எனக்கு ஆக்சுவலா இவரோட ஃபேஸ் வந்துட்டு சோகமா இருக்குங்கிறங்காட்டியே கமலை பிடிக்காது. ஃபேஸ் சோகமாவே இருக்கும் போல. அதான் நான் அவ்வைஷமி பார்க்கும்போதுதான் வந்துட்டு ஷாக்கே ஆகிறேன். ஓ, இந்த ஆளோட படம் எல்லாம் காமெடியா இருக்குமா அப்படின்னு. அதுல இந்த படம் இருக்கே, 3ஆம் பிறையுமே வந்து அந்த கடைசியில ஏதோ அழுதுட்டு ஓடி வருவார் தெரியுமா. அதெல்லாம் வந்து உனக்கு அவனோட வந்து ஸ்ட்ராங் போர்ட்டேங்கிறதே வந்து இந்த ரொமான்ஸும் அதுக்கப்புறம் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஜோன் தான். சோ சின்ன வயசுல அது கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படியே நகர்ந்து வந்தா விக்ரம் பார்த்தேன். விக்ரம் அவ்வளவு பெருசா எனக்கு எதுவும் இதாகல. அப்புறம் வேற வேற படங்கள் பாக்குறேன். எல்லாமே வந்து நம்ம சின்ன வயசுல கான்சென்ட்ரேட்டடா பார்க்க முடியாது இல்லையா. மிஸ் பண்ணிட்டான். இது விளக்க தேய்ச்சி நீ பூதம் வருமே, அது ரொம்ப கரெக்ட். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான படம். அதுலயுமே 2 பேருமே இருப்பானுங்க, கமல் அண்ட் ரஜினி இருப்பாங்க. ஆனா நம்ம ரஜினி உட்காந்து பட்டிருப்போம், ஏன்னா நம்மளுக்கு ரஜினி பிடிக்குங்கிறனால. சோ அதை விட்டுரும். அப்படியே விட்டு நம்ம எனக்கு தெரிஞ்சு தெளிவா வந்து கமல் ஒரு பெரிய ஆளுப்பா அப்படின்னு நான் நினைச்ச டைம் பீரியட் எதுனா வந்துட்டு கமல் 15 சொல்லிட்டு ஒரு ஷோ நடத்தினானு தெரியுமா விஜய் டிவி. கமல் 50. கரெக்ட், கமல் 50 அப்படிதான் பிராண்ட் பண்ணிருக்கானே. ஆமா. சோ அதாவது அந்த ஷோ நடக்கும்போது ஆக்சுவலா வந்து அது வரைக்கும் நம்ம இந்த நடுவுல வந்து காமெடி படங்கள்லாம் இருக்கு தெரியுமா, லெஜெண்டரி காமெடி படங்கள்ல. ஆமா. அந்த ஜோனை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோரே பண்ணிருக்க மாட்டோம். ஏன்னா அதெல்லாமே சின்ன சின்ன பிட்ஸா டிவிஸ்ல வந்திருக்குமே தவிர நம்ம வந்து ஒரு ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ரொம்ப பழைய படத்தை போய் திருட்டு வீசி வாங்கி பார்க்க போற ஆட்கள் கிடையாது. எப்படா வந்து சிவகாசி வரும் திருப்பச்சி வரும் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்போம்.
அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு கமல் 50ங்கிற ஷோ வரும்போது ஆக்சுவலா சீரியஸாவே நான் கன்சிடர் பண்ணவே ஆரம்பிச்சேன், கமல் பெரிய ஆள் போல அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே நம்ம யாரெல்லாம் சினிமால பெரிய ஆள் நினைக்கிறோமோ எல்லாருமே வந்து கமல் ஒரு வேற லெவல் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களை கோட் பண்ணி சொன்னாங்க. நீ நல்லா யோசிச்சு பார்த்தானே தெரியும், சின்ன வயசுல வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை அதுக்கப்புறம் வந்து தீபாவளின்னா வந்து நட்சத்திர திருவிழா போட்டுருவானுங்க, பாத்திருக்கேன் எல்லா தொலைக்காட்சியிலும். ஆமா, எல்லா தொலைக்காட்சியிலும் வந்து நட்சத்திர திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரங்கள் பங்கேற்கும் அப்படின்னு சொல்லி இறக்கிடுவானுங்க. அதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்தோட உட்கார்ந்து வர பாப்போம். அப்படி பார்த்த ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்து கமல் 50. அது மாத்திருப்பாங்களே, அம்மா எல்லாம் வந்தாங்கன்னா மாத்திருவாங்களே, இவனை வேற பேசிக்கிறான் நீ பொம்பளை பொறுக்கி அப்படின்றாங்க. ஆமா ஆமா ஆமா, அது வந்து ஏன் வந்து கமல் வந்து 2-3 பொண்டாட்டி கட்டினதுங்கிறது வந்து கமலை விட இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட் இல்ல. நம்ம ஆளுக்கு எப்பவுமே அப்படிதானே, ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி இருக்கானா அவனோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டானு, பர்சனல் லைஃப்ல இறங்கி குச்சி விட்டு நோண்டி பொண்டாட்டி கட்டி இருக்கான், இப்ப எவ்வளவு பெரிய சில்லறையா இருப்பான்னு பாத்தியா அப்படின்னு. இவன் எல்லாம் விட்டா 10 பொண்டாட்டியா கட்டுவானுங்க, ஆனா இவனுக்கு ப்ரொவிஷன் கிடைக்காம சுத்திட்டு இருக்கவனுங்க. இல்ல இவனுக்கு அந்த ப்ரொவிஷன் உனக்கு ஒண்ணு கிடைக்கலங்கும் போது பொறாமையில நீ கிழிச்சுடுவோம் தெரியுமா இன்னொருத்தர, அந்த லாஜிக் தான். பிளஸ் இன்னொன்னு என்னன்னா வந்து கமல் வந்து நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப ஃபோர்ஸி பண்ணுவாருமானு தெரியுமா. அந்த ஆளை புரிஞ்சுக்க முடியலங்கிறதுக்கான ரீசன் இதுதான். அவன் நிறைய படங்கள் வந்து வெஸ்டர்னைஸ்ட் இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு, வெஸ்டர்ன் படங்கள்ல இருந்து இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்கான்னு சொல்றானுங்க. அப்ப அந்த அளவுக்கு அவன் கன்சியூம் பண்ணிருக்கான் கரெக்டா. சோ அப்ப ஆப்வியஸ்லி அவன் ஹார்டாதான் இருப்பான். இல்ல அதான் எனக்குமே வந்துட்டு ஒரு சில படங்களுக்கு பஸ் ஆகும், அப்ப நமக்கு தோணும் யாரா இவனுக்கு எதுக்குடா இவ்வளவு பஸ், யார் இவனோட ஃபேன்ஸ், நம்ம இவன் ஏதோ டம்மி நினைச்சிட்டு இருக்கோம், காமெடியா நினைச்சிட்டு இருக்கோம்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சில பஸ் எல்லாம் வந்துட்டு உனக்கு ஆப்வியஸா நீ நியூஸ் எல்லாம் பாக்கலனாலும் தெரியும் தெரியுமா. அதுல ஒண்ணு வந்துட்டு இது தசாவதாரம். பட் தசாவதாரம் வரும்போது நமக்கு அந்த அளவுக்கு சென்ஸ் வந்துருச்சுன்னு வையேன். விருமாண்டி சரியான கான்ட்ரவர்சி ஆச்சு. அப்போ கமல் பேட்டி கொடுக்கறதுக்கு அதை பத்தி நியூஸ் வந்துட்டே இருக்கிறது. அப்ப நமக்கு எதுக்கு ஒரு படத்துக்கு இவ்வளவு பஸ் அப்படின்ட்டு இருப்போம். அது ஒரு அப்ப எனக்கு ரொம்ப ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆச்சு. ஏதோ இருக்கனாலதான் இவ்வளவு ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க, நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு காமெடியன் கிடையாது வந்துட்டு. அப்புறம் தான் எனக்கு அது ஃபீலே ஆக ஆரம்பிச்சது. அப்ப நான் வந்துட்டு அப்பயும் இந்த 3ஆம் பிரிவோ 14 வயது நிலவோ எடுத்து பார்க்க போறது இல்ல. எனக்கு அப்ப பார்க்கணும் படமே மேக்சிமம் என்ன படம் வரும்னா ஒரு காதலா தாண்டி ஒரு குருதிப்புணல் போடுவானுங்க. பட் குருதிப்புணலே எனக்கு புரியாது. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல எனக்கு வந்துட்டு ஒரு சரியான பிரேக் த்ரூ கிடைச்சது. எதுனா இப்ப எப்படி உனக்கு ரின்னோ எனக்கு படத்துல எதுன்னு சொல்ல வந்து, ஐ மீன் ரென் 50யோ எனக்கு வந்துட்டு படத்துல எதுன்னு சொல்ல வந்து இந்த இது இது நம்ம படம் தான் ஆளவந்தானோட அந்த இது அந்த லுக்லயே நான் வந்து ஷாக் ஆயிட்டேன். இதுதான் இது கமல்ஹாசன் தானே அப்படின்ட்டு. இந்த பைசெப்ஸ் எல்லாம் பெருசா வச்சுட்டு ஒரு கமல் வருவான்ல, கரெக்ட். நந்து அந்த கேரக்டரோட அந்த பாட்டும் சரி, அந்த கடவுள் பாதி மிருகம் பாதி, அதான கமலோட ஒரு ஹிட் சாங். அப்போ கரெக்ட், அத பசங்க பாடிட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலா அத வச்சு ஷோவே இருந்துச்சு இல்லையா இதுல. அந்த படத்தை பார்த்தா நான் திரும்பி இருக்கிற வாய்ப்பு ஜாஸ்தி. ஆனாலும் அப்ப அதை நான் பார்க்கல, ஏன்னா அது அடல்ட் ஒன்லி மூவி. எங்க வீட்டுல போட மாட்டேன்ட்டானுங்க அந்த படத்தை. சிடியே வாங்க, சிடில படம் பார்ப்பேன், திருட்டு விசில் ஆப்வியஸ். அப்போ வந்துட்டு அது எங்க அப்பா வாங்கிட்டு வர மாட்டேன்ட்டாரு. அது வேணாம், அது நல்லா இருக்கு அந்த படம் அப்படின்ட்டாரு. நான் எல்லா படமும் கேட்டு வாங்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எனக்கு ரொம்ப மூவி அடிக்டா மாறிட்டு இருக்கிற காலத்துல நான் வந்துட்டு கேட்கறேன், அவர் வாங்கி தர மாட்டேன்ட்டாரு. ஏன்னா அதுல ஒரு பாட்டுலயே ஒண்ணு ரொம்ப இந்த சிரி பாட்டே வந்துட்டு லிரிக்ஸாவே வந்துட்டு அது கொஞ்சம் அடல்டோரியஸா இருக்கும். ஸோ அடல் காமெடி ஃபீல்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த படத்துல நிறைய ஹிண்டரன்சஸ் இருக்கிறதுனால அந்த படத்தை பார்க்க விட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்ப நான் அதை பார்த்ததுதான் எனக்கு தெரியல, மைட் பி நான் முன்னாடி இருந்தே கமல் படங்களை வாட்ச் பண்ணிட்டு வந்திருப்பேனா இருக்கும். பட் ஆனா அந்த படத்துல எனக்கு ரொம்ப பெரிய கியூரியாசிட்டி இருந்துச்சு. ரீசன் பீயிங் ஒருத்தன் வந்துட்டு பாக்குறதுக்கு ஏதோ இந்த ஸ்கேரியா இருக்கான், அவன் ஒரு சைக்கோபேத். நான் அப்ப சைக்கோபேத் படங்களே பார்த்தது இல்ல. அதுவே வந்துட்டு ரொம்ப கஷ்டம் நீ தமிழ்ல பாக்குறது இல்லையா. அப்ப இங்கிலீஷ் படத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகிற ஒரே படம் டைட்டானிக், அப்புறம் ஹாரி பாட்டர், வேற எதுவும் இருக்கா, அப்புறம் ஜுராசிக் பார்க்கா இருக்கும். கரெக்ட். சோ அதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம அப்படியே அடுத்தடுத்து வருவோம். எனக்கு தெரிஞ்சு நான் சீரியஸாவே ஈவன் தசாவதாரம் ஆக்சுவலா பெரிய பஸ் கிரியேட் பண்ணுச்சு. ஏன்னா வந்து 10 கேரக்டர்ல நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து நம்ம அப்ப அது மருதநாயகம் ஈக்குவலான பஸ் இருந்துச்சு இல்லையா அப்போ. கரெக்ட் கரெக்ட். ஆமா, அது வந்து ஆக்சுவலா 2008ல ரிலீஸ் ஆயிருந்தது. 2008ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நான் சைட்ல அப்படியே விக்கிபீடியால பாத்துட்டேன். அந்த டைம் பீரியட்ல நம்ம வந்து எந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து எப்ப சன் டிவில வருதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் தான். சோ வந்து எனக்கு தசாவதாரம்லாம் தியேட்டர்ல பாக்குறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல, வீட்டுல கூப்பிட்டு போல. பட் ஆனா ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்த்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி தியேட்டர்ல ரிலீஸ் ஆன படம் எதுனா விஸ்வரூபம். இல்ல ஆனா எனக்கு தசாவதாரம் சொல்லும் போது எனக்கு ஒண்ணு ஆச்சு. நான் தசாவதாரம் படிக்கும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது எனக்கு நான் இதுல பாத்துட்டேன். லைக் நான் போற வழியில வந்துட்டு தசாவதாரத்துக்கு தியேட்டர் இருந்துச்சு. லைக் தியேட்டர்ல தசாவதாரம் போட்டிருக்கான். போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு.
ஆணுக்கு அந்த தசவதாரத்துக்கு வந்துட்டு அந்த 10 பேர் நிக்கிற மாதிரி ஒரு பிளெக்ஸ், பிளெக்ஸ் இல்ல, அது தனித்தனியா கட் அவுட்ஸ், 10 கேரக்டருக்கு 10 கட் அவுட் அப்படியே லைனா வச்சிருக்காங்க தியேட்டரே மறைக்கிற மாதிரி. அப்ப நான் செம ஷாக் ஆயிட்டேன், இது எல்லாமே கமலஹாசன் தானா அப்படின்ட்டு. சோ அப்ப அது ஒரு மிகப்பெரிய இதா இருந்துச்சு எனக்கு. அதான் அந்த பஸ்ஸ வந்துட்டு இது பண்ற மாதிரி இத பார்த்தே அவன் இந்த படத்தை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால நான் வந்துட்டு சிடி வாங்கிட்டேன்னு வையேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது லைக் இந்த மாதிரிதான் இந்த பஸ்ஸிங்கிற படத்தை நம்ம பார்க்கணும்னு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல தோணும்ல. அப்ப அதை ஒண்ணு நான் பார்க்கும்போது நீ கமல் கடிக்கிட்டே இருவேன் ஆப்வியஸா. இல்ல எனக்கு ஆக்சுவலா இப்போ விஸ்வரூபம் நான் எதுக்கு சொன்னா வந்துட்டு கமல்கிட்ட வந்து எப்பவுமே வந்து நான் ஒரு மேதாவி புண்ணங்கிறது வந்து இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவானுங்க. பட் ஆனா அது இருக்கு. பட் ஆனா பின்னாடி இளையராஜா நடந்து போயிட்டு இருக்காரு. அதான் இப்ப கமல்கிட்ட அது இருக்குதான். நான் வந்து அஹடா நிறைய விஷயம் பண்றேங்கிறது இருக்கு. பட் ஆனா அதோட சேர்த்து நிறைய பேர்த்துல அரகன்சி இருக்கும் அந்த விஷயத்துல. பட் கமல்ட்ட அது இருக்காது. நீ நல்லா பார்த்தா தெரியும். இப்போ ஒரு படம் ஃபிளாப் ஆயிருக்கு. நான் என்ன சொல்றேன், டம்மி போச்சா இருக்கிறவனே அவ்வளவு மோளம் பண்ணும்போது கமல்லாம் பண்றதுல தப்பே இல்ல. பட் அந்த லெவல் கூட பண்ண மாட்டேங்கிறாப்ல. கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப விஸ்வரூபம் எடுத்துக்க. விஸ்வரூபம்ங்கிற படத்தை நான் தியேட்டர்ல போய் பாக்குறேன். எனக்கு அதுல ஒரு வேற லெவல் கதை இருக்கு, அதுக்கப்புறம் ஆக்ஷன் இருக்கு. டிப்பிக்கலா ஹாலிவுட்ல ஒரு ஆக்ஷன் படம் நான் உட்காந்து ஏதாவது ஹெச்பிஓலயோ ஏஎக்ஸ்எல்லையோ பார்த்தேன்னா எப்படி இருக்குமோ அதே ஃபீலிங் எனக்கு சினிமா தியேட்டர்ல கிடைக்குது. அவன் என்ன சொல்ல வந்தான், அதுல இருக்க லேயர்ஸ் எதுவுமே புரியல. அந்த வயசுல எனக்கு எதுவுமே புரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா சூப்பரா இருந்துச்சு படம் அப்படின்ட்டு வெளில வரேனா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதே படத்தை நான் கொஞ்சம் வயசாகி ஓரளவுக்கு பார்க்க ஐடியா வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பாக்குறேன். எனக்கு நல்லா புரியுது. திரும்ப திரும்ப கமல் படங்கள்ல இருந்து நீ ரீவாஷ்ல எடுத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். நீ நல்லா கவனிச்சானா தெரியும். ரீவாச்சபிள் கண்டென்ட் தான் கமலோட படமே. பட் ஆனா இப்ப சில டைரக்டர்ஸ் எடுத்துக்குவேன். இப்ப செல்வராகவன் மாதிரி ஆட்கள் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். அவன் என்ன சொல்லுவான்னா, ஃபர்ஸ்ட் வாட்ச்ல நீ என் படத்தை ஒமிட் பண்ணிட்ட, நீ உனக்கு புரியல அதனாலதான் படம் போல அப்படிங்கிற ஒரு அரகன்ஸ் இருக்கும். பட் கமல்ட்ட அந்த அரகன்ஸ் இருக்காது. ஏன்னா கமல் வந்து எப்பவுமே வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கக்கூடிய ஆள் தான். கமல்ட்ட வந்து ஏதோ இதுல கேள்வி கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவானா வந்துட்டு, ஆர்ட் பிலிம் இந்த பிலிம்னு ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. ஒரு படம் ஒரு ஆடியன்ஸுக்கு பிடிக்குதா இல்லையாங்கதான் மேட்ரு அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங் ரிலையபிளா இருப்பான்னு வச்சுக்குவேன். ஏங்க இல்லன்னா அவ்வளவு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒருத்தன் எதுக்குங்க அப்பவே வந்துட்டு ஒருத்தனுக்கும் புரியாத படத்தை எடுக்கணும்? லைக் அப்ப அந்த அளவுக்கு ஆடியன்ஸ்க்கான மைண்ட் செட் இல்ல, பெர்ஸ்பெக்டிவ் இல்லைன்னா என்ன மாதிரி அதை எடுக்கணும்? இட்ஸ் அ டாக்குமெண்ட். அவன் தானே சொல்றாங்க மூவி இஸ் நாட் ஜஸ்ட் அ மூவிங்கிறது தான் கான்செப்ட். இல்ல எனக்கு தெரிஞ்ச கார்த்தி அந்த ஸ்பீச்ல நான் சொன்ன அந்த தீசிஸ் ஸ்பீச் இருக்கு இல்லையா, அதுல ரொம்ப தெளிவாவே சொல்லியிருப்பான். நிறைய பேருக்கு இப்ப நமக்கே கமல் இன்ஸ்பயர் ஆகிற காரணமே அட் சம் பாயிண்ட் உனக்கு தெரிய வருது இல்ல, எதுக்காக இந்த மனுஷன் வந்துட்டு அப்பே அந்த படத்தை பண்றான், அது எவனுக்கும் புரியாது, இது எனக்கு ஒரு பெரிய லாஸ் இன்கர் பண்ண போகுது, இது கண்டிப்பா ஹிட் ஆகாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் ஆனா ஓரளவுக்கு அவன் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுது. பெரும்பாலும் புரியாது. காம்ப்ளெக்ஸ் ஸ்கிரீன் பிளே, நம்ம இவ்வளவு தேவையில்லாத என்னது தியாகராஜன் குமாரராஜா ஹிஸ்டிக் இந்த என்னது லேயர்ஸ் வைக்கணும், மல்டிபிள் லேயர்ஸ் வைக்கணும், உள்ள வந்துட்டு நுவான்சஸ் வைக்கணும், இது ஒரு அனாலஜி பண்ற அளவுக்கு எவனும் இருக்க போறது இல்ல. அப்புறம் என்ன மாதிரி இது நம்ம பண்றோம்னு நினைக்காம அது ஒரு எஃபர்ட் எடுத்து போடுறான் பாத்தியா, அந்த விஷன். அதுதான் வந்துட்டு அவன். இன்னொன்னுமே இருக்கு கமல்கிட்ட, இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கான பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப சூப்பரா இருக்கும் அவன்கிட்ட. என்னன்னா இப்போ நிறைய டைரக்டர்ஸ் இருக்கானுங்க சரியா, இந்தியன் சினிமால எடுத்துட்டேன்னா, ஒண்ணு இங்க இருக்க ரொம்ப ரூட்டடான பிலிம்ஸ் பண்றவனுங்க, பாலா மாதிரி ஆட்கள் சரியா. இன்னொரு கோஷ்டி யாருன்னா ரொம்ப ஸ்டைலிஷான படம் அப்படியே வெஸ்டர்ன் இன்ஃபுளுன்ஸ் தெரியற மாதிரி பண்ணக்கூடிய ஆட்கள். இப்ப ஜில் ஜங் ஜக் எடுத்துக்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி நிறைய படம் இருக்கு. ஈவன் ஆரண்ய காண்டம், சூப்பர் டிலக்ஸ் எல்லாமே அந்த மாதிரிதான் ஒரு வெஸ்டர்ன் இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் படத்துல. வெற்றிமாறன்ட்டே வெஸ்டர்ன் இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. கரெக்ட் கரெக்ட். ஒரு இனரிட்டோட வெஸ்டர்ன் இன்ஃபுளுன்ஸ் இல்லாம இருக்காது. கரெக்ட். சோ வெற்றிமாறன் மேபி சில இடத்துல வந்து கதை வந்து அந்த பேஸ் இருக்கு. அந்த இது நம்ம ரீஜன் வைஸ்ல ஒரு கதை, பட் வந்துட்டு ஒரு ஃபாரின் ஃபிலிம் மேக்கர் இன்ஃபுளுன்ஸோட இருக்கும். கரெக்ட். சோ இப்போ மான்டாஜ் எடுக்கிறதுலயா இருக்கட்டும், ஒரு சாங் பிளேஸ்மெண்ட்லயா இருக்கட்டும், கண்டிப்பா இருக்கும் இல்லையா. கரெக்ட். சோ இப்போ நான் எதுக்கு இந்த ரெண்டு வகையை சொல்றேன்னா, கமல் எடுத்துக்கிட்டேன்னா இந்த ரெண்டுலயுமே அவன் வந்து இதாக மாட்டான். கமல் தான் வந்து இப்ப நம்ம வந்து ஏற்கனவே ஹாலிவுட் வந்து நம்மளுக்கு அஹெடா இருக்கானுங்க. ஹாலிவுடுங்கிறது அது ஒரு தனி ஊரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊருக்குமே தனித்தனி சினிமா இருக்க மாதிரி இந்தியன் சினிமாங்கிறதே ஒரு தனி ஜான்ரா, இந்தியன் சினிமாங்கிறது ஒரு தனி டைப். இதுல நம்ம எக்ஸல் ஆகணுங்கிறதுல வந்து கமல் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருப்பான். அவன் படத்தை பார்த்தோன்னா லிட்டரலா இந்தியன் ஆடியன்ஸுக்கு எப்படி வந்து ஒரு பக்காவான கதையா எப்படி இந்தியன் டைப்போல கொடுக்கறதுங்கிறதுல வந்து அவன் ரொம்ப தெளிவா இருப்பான். நல்லா பார்த்தனா தெரியும், அவன் படத்துல இந்தியனிஷ் மியூசிக் இருக்கும், பாட்டு இருக்கும்,
இது என்ன சொல்றது, டான்ஸ் ஆடுற பாட்டு இருக்கும், அதே நேரத்துல காமெடி இருக்கும், கதையும் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கும். கரெக்ட். இத இந்த இந்த பாயிண்ட் தான் ஆக்சுவலா இந்த என்டையர் பாட்காஸ்டோட ஐடியாவே நினைக்கிறேன். 80% ஐடியாவே. கமல் ஹாஸ் அ யூனிக் ஸ்டைல். நம்ம எப்படி ஒரு ஸ்கார்சசி ஸ்டைலோ ஒரு ஒரு டாரண்டினோ ஸ்டைல்னு உழப்பிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி கமல் ஹாஸ் அ யூனிக் ஸ்டைல். அது வந்துட்டு நம்ம ரீஜன் ஸ்டைல்னு கூட சொல்லிக்கலாம். நீ சொல்ற மாதிரி அதுல ஒரு 4 பாட்டு இருக்கும், நீ சொல்ற அனாலஜிஸும் இருக்கும், அந்த லேயர்ஸும் இருக்கும் படத்துல. அது போக ஹார்ட் கோரா ஒரு பிளாட் இருக்கும், கேரக்டர்ஸ் வேரியடா இருக்கும். அது போக இந்த இந்த கல்ச்சரையும் ட்ரெடிஷனையும் அப்படி நீ உனக்கு உழப்பிட்டு இருக்கிற ஒரு விஷயமும் அப்படியே அதுல ஒரு லேயரா இருக்கும். அது கல்ச்சர் ட்ரெடிஷன்ல அந்த டைமிங்ல மக்கள் எப்படி இருந்தாங்கிற ஒரு விஷயம் இல்லையா, அதுவும் இருக்கும் அதுல. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம எப்படியோ வந்து எப்படி பாட்டு வந்துச்சுன்னு தெரியல, பட் ஆனா படத்துல 5 பாட்டு இருக்கணுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள நம்ம வந்துட்டோம். கரெக்டா? அப்படி இருக்கும்போது கமல் படங்கள்ல கமல் என்ன புரிஞ்சுக்கிட்டானா வந்துட்டு இந்த 5 பாட்டு இருக்கணுங்கிறது இந்தியன் ஸ்டைலா மாறிடுச்சு. இப்ப ஹாலிவுட் போனேன்னா பாலிவுட் பிலிம்ஸ்ல 5 சாங் இருக்கும், 5 சாங் கோஆர்டினேட்டடா ஆடுவானுங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். இது வந்து மத்தவங்க எல்லாம் எப்படி பாக்குறானுங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்டர்ன் இன்ஃபுளுன்ஸ் இருக்க ராம்டே மிஷ்கின்டே போய் கேட்டேன்னா இது ஒரு அசிங்கம்னு சொல்லுவானுங்க. பட் ஆனா கமல் என்ன அதுல பாக்குறான்னா, இது இந்தியன் பிலிம்ஸோட ஸ்டைலு, இதுல நான் என்ன நெயில் பண்ண முடியுங்கிறதான் பாப்பாரு. அவர் வைக்கிற பாட்டு முகுந்தாவா இருக்கும், புரியுதா? அவரு கலாசெல்லாம் வைக்க மாட்டாரு. கரெக்ட். அதுதான் அவன் 5 பாட்டு எஃபெக்டிவா கதையை நகர்த்தறதுக்கு யூட்டிலைஸ். கரெக்ட். அது அந்த கிட்டத்தட்ட மோர் ஆஃப் வெற்றிமாறனே இப்பதான் பண்ணிட்டு இருக்காப்ல இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இந்த வெற்றிமாறன் கமல்லாம் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஹூ டோன்ட் பிளேம் இந்தியன் சினிமா பட் மேக் இந்தியன் சினிமா நியூ ஸ்டைலுங்கிற மாதிரி தான். கரெக்ட். பட் ஆனா கமல்கிட்ட வந்து இன்னும் ஃபென்டாஸ்டிக்கா இருக்க விஷயம் என்னன்னா, அவன் எல்லாத்துலயுமே ஒர்க் பண்ணிட்டான். அவன் ஸ்டார்ட் பண்ணது கொரியோகிராஃபரா. கரெக்ட். அதுக்கப்புறம் எல்லாத்துலயுமே ஒர்க் பண்ணதுனால அவன் படத்துல இருக்க பாட்டெல்லாம் இப்போ நீ வெற்றிமாறன் எக்ஸாம்பிளா சொன்னதுனால சொல்றேன். வெற்றிமாறன் வந்து மியர் ஒரு சீன் இருந்துச்சுன்னா, அது லவ் சீனா இருந்துச்சுன்னா அதை வந்து அவன் பாட்டு கட் பண்ணிப்பான், அவ்வளவுதான். அதுல வந்து பெருசா கதையை நகர்த்துறதுக்கு ஃபேக்டர் இருந்துச்சுன்னா இல்ல, அவன் பாட்டு இல்ல. அது வெற்றிமாறனே வந்துட்டு அது தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பாப்ல. என்னதுன்னா, இது ஒரு தமிழ் சினிமா மேண்டேட்டரியான விஷயம், ஆடியன்ஸ் கேட்டர் பண்ண முடியாதுன்னு ப்ரொடக்ஷன் இஷ்யூ எல்லாம் வரனாலதான் நான் அதை வந்துட்டு இன்சிஸ்ட் பண்ணி அந்த ஷார்ட்டை வச்சு நான் டைரக்ட் கூட பண்ண மாட்டேன், எனக்கு அவ்வளவு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா கமல் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, கமல் வந்து அந்த பாட்லயே ஒரு மாதிரி வேற லெவல் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். சிம்பிளியா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நீ பார்த்த பார்வைக்கு ஒரு இது இருக்குல்ல, இந்த ஏன்னா ஹேராம் படத்துல அத வந்துட்டு நீ இந்த என்டையர் அந்த மூவியோட ஐடியாவே என்னன்னா, அந்த வைஃப் செத்துருவா, அதுக்காக தான் இவன் இவ்வளவு பெரிய டைவர்ஷன் எடுக்கிறான், டைவர்ஷன் எடுத்து இவனுக்கு இவ்வளவு டைலமா ஃபேஸ் பண்றாங்கிறது. அதுவும் இல்லாம இவனுக்கு அந்த மைண்ட்லன்ட்டு ஒரு இது ஐடியா ஓடிட்டே இருக்கு தெரியுமா, ஒரு இவளை பத்தின ஒரு டிராமா. அந்த டிராமா செட்டப் பண்ணி வந்துட்டு ஆடியன்ஸோட மனசுல எஸ்டாப்ளிஷ் பண்ணுனா அந்த பாட்டு அவ்வளவு ஸ்லோ பேஸ்லயே அவங்க லவ் மேக்கிங் காட்டியே ஆகணுங்கிற மேண்டேட்டரியான விஷயம் வருது இல்லையாங்க. அதான் அவன் பாட்டா யூஸ் பண்ணிக்கிறான், அவ்வளவுதான். அதுல இன்டிமேட் மொமெண்ட்ஸும் வச்சிருவான். சோ இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாண்டு அந்த அந்த கேரக்டர் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் தான் படத்துல இருக்கும். பட் என்டையர் 20 நிமிஷம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஆனா என்டையர் மூவியே டேக் ஃபார்வர்ட் பண்றது, அந்த ஐடியாவை டேக் ஃபார்வர்ட் பண்றதுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமா இருக்கு. அதை அவன் வேற லெவல்ல யூட்டிலைஸ் பண்ணிடுவாங்க அந்த பாட்டை வச்சு. இன்னி வரைக்கும் நீ பார்த்த பார்வைக்கு நன்றி கேட்டுட்டு தான் இருக்கும். ஆமா, அந்த மாதிரி நிறைய பாட்டை சொல்லலாம். எல்லா பாட்டுலயுமே நம்ம பாட்டு இருக்கே, அந்த இது விருமாண்டியில விருமாண்டி இவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல வரதா இருக்கட்டும், இல்ல பாத விளக்கன்னு கமல் பெர்ஸ்பெக்டிவ்ல வரதா இருக்கட்டும், அதுல வந்துட்டு உனக்கு அந்த அவங்களோட அந்த வெறித்தனமும் தெரிஞ்சிடும், முட்டாள்தனமும் தெரிஞ்சிடும், இன்னொன்னு 2 பேர்த்தோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி மாறுதுங்கிறது தெரிஞ்சிடும். அதாவது தமிழ் ட்ரெடிஷன் நீங்க வளர்ப்பிட்டு தான் சீமான் பேசுற மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் தமிழ் ட்ரெடிஷன்ல ஒருத்தன் சோகமா, அந்த திருவிழாங்கிறது வந்துட்டு ஒரு சோகம் எல்லாமே இருக்கும் அதுல, புரியுதா? இட் கேன் பி அப்ளிகபிள் ஃபார் போத் சாரோ அண்ட் இது. அது ஒரு ஃபெஸ்டிவல் தான். பட் ஸ்டில் அது பாத்தியாது அது என்னமா பிளெண்ட் ஆயிருக்குன்னு உனக்கு ட்ரெடிஷன் பிளெண்ட் அது தெரியும். அது ஒரு சரியா இதெல்லாம் வந்துட்டு பியூரஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் திங்ஸ் இருந்தா மட்டும்தான் வரும். அப்ப அவன் எந்த லெவல்ல ஒரு ரிசர்ச் பண்ணுவான்னு பாத்துக்க. அப்புறம் கமல் மேல நிறைய அக்விசிஷன்ஸ் இருக்கு. இந்த சில படங்கள் வந்து அட்டர் ஃபிளாப் ஆயிருக்கு, பட் ஆனா வந்து ரொம்ப காலம் கழிச்சு அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணிருக்கானுன்னு. அவன் ஆக்சுவலா அந்த மாதிரி பண்ண படங்கள் எல்லாமே வந்து அவன் ஓன் ப்ரொடக்ஷன்ல பண்ண படங்கள் தான் மோஸ்ட்லி. இல்ல அவன் டிரெக்ஷன்னாலே ஓன் ப்ரொடக்ஷன் அவன் முன்னாலே சொல்லிட்டானே. அவனோட அட்டர் ஃபிளாப் ஆன பெரும்பாலான படங்கள் பார்த்தீங்கன்னா இவன் டிரெக்ட் பண்ண படமா இருக்கும், இல்ல இவனோட ஹார்ட் கோர் ஸ்டோரி மேக்கிங்கா இருக்கும். ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டயலாக் எல்லாம் கமல்ஹாசன் இருக்கும். ஆப்வியஸா அந்த படம் ஃபிளாப் ஆச்சுன்னா அதோட இவனுக்கான கான்ட்ரிபியூஷன் அதுல கொஞ்சம் வேற லெவல்ல இருக்கும். கரெக்ட். ஒரு சில படங்களை தவிர அதுல ஒண்ணு வந்துட்டு தானு இப்ப ரீசெண்டா பேட்டி கொடுத்த நம்ம படம் ஆளா வந்தானு,
ஆனா அதுல தானே என்ன சொல்லியிருப்பாப்லன்னு கேட்டா கமல் வந்துட்டு லாஸ் இன்கர் பண்ணிக்கிறக்க வேண்டி சம்பளம் வாங்கலைங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. அதை வந்துட்டு நான் இப்ப திரும்பியும் அந்த படத்தை வந்துட்டு ரீரிலீஸ் பண்ணி அதுல வர காசை கமலுக்கான சம்பளமா கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாப்ல. பட் இட் வாஸ் லாஸ் ஃபார் ஹிம்ங்கிறத ஒத்துட்டான். பட் அது கமலோட ஒரு ஒரு டைரக்ட் டெசிஷனுங்கிறதையும் சொல்லியிருப்பான். பாத்தியா, ஏதோ 12 கோடி ரூபாய்க்கு படத்தை கேட்டாங்க. பட் கமல் வந்துட்டு இன்னிஷியலாக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி படம் லாஸ் ஆனதா சொல்லுவாப்ல. அப்புறம் அது கமல் வந்துட்டு நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி எனக்கு சம்பளம் வேணாம் அந்த படத்துக்குன்னு சொன்னதா அதுலயே அந்த பேட்டியில சொல்லியிருப்பாப்ல. சோ சம்வேர் அதர் ஒரு பாலிவுட்ல மிகப்பெரிய ஆட்கள் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்த கமல் பண்ணிட்டு இருந்திருக்கான் இல்லையா? ஆமா, அதான் ஹார்ட்கோர் கான்ட்ரிபியூஷன் ஃபார் ஆர்ட்ஸ் நினைக்கிறேன் நானு. ஒருத்தன் படத்தை நடிச்சு ப்ரொஃபஷனா பாக்குறவன் தான் அப்படி பண்ண மாட்டான். இவன் வந்துட்டு பேஷனு, இன்னொன்னு வந்துட்டு இவனோட கான்ட்ரிபியூஷன் என்ன தமிழ் சினிமாக்குன்னு நினைக்கிறான். அதுதான் வந்துட்டு இதுவே ஏஸ்தட்டிக்ஸே இதுல. கரெக்டா? கரெக்ட். சோ எனக்கு வந்துட்டு நம்ம இது பேசிட்டு இருக்கிற தருணத்துல ரொம்ப ஏதோ வேற லீக்ல ஒரு ஒரு அனந்தும் சோ ராமசாமியோ இல்ல வந்துட்டு ஒரு மௌலியோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லையா கமலை பத்தி. நான் வந்துட்டு இதெல்லாம் விடு, எனக்கு வந்துட்டு கமல்னா ஒரு சில ஷார்ட்ஸ் இருக்கு தெரியுமா, இதெல்லாம் எப்படா அவன் எழுதுறான், இது எப்படி டீகோட் பண்ணலாம், அந்த ஷார்ட்ஸ் பத்தி பேசணும்னு இருந்தது. நீங்க உங்க ஷார்ட்ஸ் சொல்லுங்க மிஸ்டர் கிக். ஏங்க ஐடியா கிடைச்சிருச்சு இல்லையா, அதனால நான் ஷார்ட் சொல்லும்போது நீங்க அந்த ஷார்ட்டை யோசிச்சுக்குவீங்க. இல்ல நான் யோசிச்சுட்டேன். பட் ஸ்டில் அந்த ஷார்ட் அப்படியே வெயிட் பண்ணி பிளாஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஏவன் என்று நினைத்தா அப்படின்னு. இன்ட்ரோடக்ஷன் டு கமல், அப்புறம் சீரியஸா பார்க்க ஆரம்பிச்சதுலாம் ஆரம்பிச்சிட்டோம். சோ அடுத்து அந்த ஃபேன் பாயா மாறுற ஒரு விஷயம் இருக்குல்ல, டைஹார்ட் ஃபேனிசமா அப்படி போய்க்கலாம். அதுல அப்படியே நான் அந்த இது ஷார்ட் கன்னியா மாறுறது. கன்னியா மாறுறது எப்படின்னா அதான் நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர்த்திட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். என் வாழ்க்கையில சினிமாக்கான ட்ரிகர் பாயிண்டே கலைஞர் டிவி தான். ஏன்னா எவனுமே வாங்காத எவனும் பார்க்காத படத்தை தலைவன் தான் வாங்கி வச்சிருப்பான். கரெக்ட். போட்டு ஒரே நல்ல படம் பில்லா ஒண்ணு அதையே போட்டுக்கிட்டு இருக்கு. கரெக்ட். சோ கலைஞர் டிவில ஹேராம் போட்டிருந்தானுங்க. அப்ப ஹேராம் பாத்துட்டு இருக்கு, என்னடா காந்தி வராரு, இவன் இது கமல்லாம் உள்ள சுத்திட்டு இருக்காப்புல, என்னடா இது படம் நம்ம கேள்வியே படாத படமா இருக்கேன்னு சொல்லிட்டு பாக்குறேன். அந்த படத்தை மிடில் இருந்தா பாக்குறேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். அந்த படத்தை மிடில் இருந்து பாக்குறேன். எனக்கு கதை அவ்வளோக்கா புரியல. பட் காந்தி அசாசினேட் பண்ண போறாங்கிறது ப்ராப்பரா புரிஞ்சிருச்சு. கடைசியா காந்தி நல்லவரு அப்படின்னு இவன் புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு முடிக்கிறான். பட் இப்ப அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு அந்த படத்துல ஃபுல்லா புரிஞ்சானா தெரியல. பட் ஆனா ஏதோ ஒரு இம்பாக்ட் இருக்கு எனக்குள்ள. இது ஒரு நார்மல் படம் கிடையாது, இது ஒரு வேற லெவல் படம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோவேன். ஏன்னா அங்கிருந்தா எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் இந்த படத்தை பார்க்கணும்னு தோணுது. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த படத்தை பாக்குறேன், இது ஒரு வேற லெவல் படம்னு தோணுது. அதுக்கப்புறம் கமலோட படத்தெல்லாம் ரீவாச் பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃபேஸஸ் இருக்கு. இப்போ ஹேராம் நான் ஏன் சொல்றேன்னா, ஹேராம்ல ரொம்ப சிம்பிளா அந்த கடைசி ஃப்ரேமுக்கு போயிட்டுன்னு வச்சுக்குவேன். அவனுக்கு 2 பேர்த்துக்கும் ஒரு அந்த தாத்தாவோட ரூம்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல 2 பேர் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கோம். இவனுக்கும் காந்தியோட பேரனுக்கும் 2 பேர் பேசிட்டே இருப்பானுங்க. பேசி முடிச்சுட்டு கடைசியா தாத்தா இந்த அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கடைசியா அந்த பையன் என்ன பண்ணுவோம், அது ஒரு கண்டினியூஸ் ஷாட். கடைசியா அந்த பையன் என்ன பண்ணுவான்னா ரூம் ஸ்பேஸ திறந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு லைட் பண்றதுக்கு ஃபுல்லா அந்த விண்டோஸை திறப்பான். காந்தியோட அந்த விண்டோஸ் திறக்கும் போது அப்படியே அந்த காந்தியோட ஸ்ட்ரக்சர் தெரியும் அந்த இதுல. அது ஒரு சரியான ஃப்ரேம். டீகோட் பண்ணிருக்கீங்க. காந்தி காந்தி எப்படி இருக்கீங்க போடா பைத்தியம் சொல்லிட்டு போயிருக்காங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம். அப்ப அது ஆக்சுவலா சூப்பரா இருந்துச்சு அந்த ஃப்ரேம். ஆக்சுவலா நிறைய ஃப்ரேம் சொல்லலாம். நீங்க அடுத்து சொல்லுங்க, நான் அப்படியே ஒவ்வொன்னா சொல்றேன். எனக்கு ஆக்சுவலா ஃப்ரேம் எல்லாம் நான் பிசி எல்லாம் கிடையாது. பட் எனக்கு ஸ்டில் ஐ டூ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ். இது கமல் எப்படி புல் ஆஃப் பண்ணான்ட்டு. பட் எனக்கு அதை பத்தி பேசுறத விட எனக்கு ஃபன் மொமெண்ட்ஸ் கமலோடது இந்த சீன்லாம் எழுதிடலாங்க, எவன் வேணா எழுதலாம். ஒரு கொஞ்சம் இன்டெலெக்சுவாலிட்டி இருக்க எவன் வேணா எழுதலாம். பட் ஒரு படம், இந்த படத்துல சார் இதோட இது எப்படி எழுதியிருப்பேன், இது ஒரு 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 பெர்ஃபெக்ட் டிராமா ஆர்டிஸ்ட் வேணா எழுதலாம், ஒரு டிராமா ரைட்டர் வேணா எழுதலாம். ஒரு படத்துல ஒரு 2 பேரு, ஒரு பாடி பேக்ல இருக்கு, ஒரு டாரண்டினோ எஃபெக்ட்ல இருக்கிற ஒரு சீனு பேக்ல இருக்கு. 5 ஃப்ரெண்ட்ஸ் டூர் போறவங்க முன்னாடி உட்காந்துருக்கானுங்க, நடுவில் போலீஸ் வழி மறைக்கிறாங்க. இவங்க கூட ஒரு கமோஷன் கடைசி அந்த பாடியை இவனு நினைச்ச மாதிரி பண்ணாம வேற ஏதோ மாதிரி எரிச்சிடறானுங்க. இவ்வளவுதான் செட்டப். இதை வச்சு நீ ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப் படத்தோட சீக்வன்ஸை ஓட்டணும். இதை எப்படி ஒருத்தர் நெயில் பண்ண முடியும், எனக்கு இது புரியவே இல்லை. ஆக்சுவலா அதை நான் அந்த படம் இன்னி வரைக்கும் நான் ரொம்ப
ஒன் ஆஃப் தி கல்ட் கிளாசிக்கா நினைச்சிட்டு ஒரு படம் பஞ்சதந்திரம். அதுல இந்த சீன் வந்துட்டு என்னால மறக்கவே முடியாது. இவனோட கோஆர்டினேஷன் வந்துட்டு எந்த லெவல்ல இருக்குன்னா, இவனுக்கு 5 பேர் ப்ரோக்ராம் பண்ணிட்டானுங்க. அதுலயும் இந்த நாகேஷ் இருக்காரு பாத்தியா, அவரெல்லாம் அல்ட்ரா ப்ரோக்ராம்டு. இவங்க திரும்பினா அவனுக்கு தெரியும், ஆட்டோமேட் பண்ணி வச்சிருப்பானுங்க. இவங்க ரியாக்ட் பண்றா, இன்னொருத்தர் ரியாக்ட் பண்ணுவான். இவனுக்கு கண்டினியூட்டி மிஸ்ஸே வந்து தொலையாது. எப்படிடா இது என்னன்னே புரியாது. அதுலயும் டயலாகும் மறக்க மாட்டானுங்க. அந்த என்னது டிபிக்கல் கிரேசி மோகன் டைலாக்ஸ். பட் ஆனா இந்த படம் கிரேசி மோகன் இல்லன்னு நினைக்கிறேன். யாரு இது? கிரேசி மோகன் தான். இது கிரேசி மோகன் தான். இது ரிட்டர்ன். அதான் அது எப்படி அது கிரேசி மோகன் எஃபெக்டா இல்ல கமல் எஃபெக்டான்னு தெரியல. பட் ஒரு அல்ட்ரா எஃபெக்ட் இது. நீ ஒன்னு நோட் பண்ணிருக்கியா, கமல் கைண்ட் ஆஃப் பீப்புள் எல்லாருமே அதே மாதிரிதான் பேசுவானுங்க. இந்த என்னது சார் பேர் என்ன தெரியுமா? டக்கு, டொனால்ட் டக்கு அப்படிமா தெரியுமா? டொனால்டுமா டொனால்ட் டக்குன்னு சொல்லிட்டு அதான் டக் அவுட் ஆயிட்டாருன்னு சொல்லி கால் வந்துட்டு நொண்டி ஆயிரும் உனக்கு. எம்பி பஸ் இந்த இது வந்துட்டு இது கிரேசி மோகன் பேசுறது அப்படிதான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சினிமால பல ஹாசனா இருக்கு. ஒன்னொன்னு எடுத்துட்டீங்கன்னா டிரெக்ஷன் ஹாசனா, ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் ஹாசனா, ஸ்டோரி ரைட்டிங் ஹாசனா, சினிமாட்டோகிராஃபி ஹாசனா. இது எல்லா ஹாசனாவும் சேர்த்து கத்துக்கிட்டவர் தான், சேர்த்து கத்துக்கிட்ட என்சைக்ளோபீடியாவோ இல்ல சேர்த்து கத்துக்கிட்டவர் தான் கமலஹாசனாமா. அது அவன் அங்க இந்த இன்ஸ்டன்ட்ல ஹாசன் வச்சு யோசிச்சிருக்கான். அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ்ல அது அவனுக்கு அப்படியே ஃப்ளோவா வந்துட்டே இருக்கும். இந்த நர்ஸா பர்ஸ் அப்படிமா அந்த மாதிரி ஏதோ அந்த மாதிரி நிறைய அவனுக்கு இந்த வேர்ட் பிளே பண்ணுவானுங்கல்ல. ஆக்சுவலா இந்த வேர்ட் பிளேக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு, அந்த பேரை மறந்துட்டேன். பட் ஆனா நீ நல்லா யோசிக்க வேண்டியது என்னன்னா, இவனுங்களோட காமெடியில ஒரு ரிதம் இருக்கும், பாத்திருக்கியா? அந்த கம்போசிஷன் தான் எப்படின்னு தெரியுமா? அத வந்து நீ அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணனா நீ பண்றதே ஒரு பெரிய காமெடி ஆயிரும். கரெக்ட். இது வந்துட்டு ஆனா எனக்கு நல்லா ஒண்ணு மட்டும் அதுல புரியுது. அது ஒரு கோஆர்டினேஷன். இவனுக்கு 5 பேரும் பேசி 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 இவங்களுக்கு இப்போ எப்படி பசங்களுக்குள்ள பேசுறானு இல்லையா, அந்த மாதிரி இவனுக்கு ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு. யாருன்னா கிரேசி மோகனு, இவரு மௌலி, இவனுக்கு எல்லாருமே அதே டைப் காமெடி பண்றவனு தான். மௌலி எல்லாம் நீ வந்துட்டு சும்மா இந்த குப்பை படம் ஒண்ணு இருக்கும். என்ன படம்னா தீராத விளையாட்டு பிள்ளைன்னு. அதுல அந்த ஆளோட ஒரு அந்த பேசுறதும் கண்ணோட ஆக்ஷன்ஸும் பாத்தேன்னு இவனுங்களோட ஞாபகம் உனக்கு கண்டிப்பா அங்க வரும். நீ இதுல நான் சொல்ற எந்த கேரக்டர், நேம் எனி கேரக்டர் ஹூ இஸ் ரிலேட்டட் வித் கமல்ஹாசன், அவரை வந்துட்டு நீ பார்த்தனா கமல் உனக்கு அந்த டக்குன்னு தோணும். தனியா வேற சீன்ல பார்த்தனாலும் அதுல ஒருத்தர் வந்துட்டு நாகேஷ், அதாவது வயசான நாகேஷ் பாத்திருக்கியா? நீ பார்க்கும்பொழுது இங்க கமல் மிஸ் ஆகிறானேங்கிற ஃபீல் வந்திருக்கா? அஜித் படத்துல வருவாரு சரியா, அதுல வந்துட்டு 2 பேர்த்தோட காம்பினேஷன்ல டயலாக் வரும். அந்த படம் பேர் மறந்துருச்சு, அதுல ஜோதியா இருப்பாப்ல. அந்த படத்துல வந்துட்டு 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது அங்க கமலோட ஃபீல் எனக்கு ஏதோ ஒரு இந்த மாதிரி நிறைய இடத்துல இவங்க டயலாக் பேசும்போது இங்க கமல் இல்ல, அவ்வளவுதான் வித்தியாசங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவனுக்கு எல்லாருமே கோஆர்டினேட்டிவா இப்படி நடந்துக்கிறவனுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்தார்ஜி சாடி காமெடியா இருக்கட்டும், ஒரு வடநாட்டு இந்த நீ யோசிச்சு பாரு, ஒருத்த வந்துட்டு வந்துருச்சா அதெல்லாம் ஓகே. இவன்ட்டு என்ன வந்திருக்குங்கும் போது ஒரு பாடி சர்தார்ஜி பாடிங்கும் போது என்னது அப்படின்னு கேட்பான். ஏதோ பர்தார்ஜி சாடியாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயத்துல சொல்லிட்டு நின்றுவான். யாரு? யுகி சேது. அது கமலும் இவனும் டக்குன்னு வந்துட்டு பர்தார்ஜி சாடி அப்படின்னு என்ன இருக்கும்போது ஸ்ரீமன் ஒரு நாட்டு ஒருவேளை வடநாட்டு புடவையா இருக்குமோன்னு கேட்கும்போது கமல் வந்துட்டு ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு சின்ன ஒரு காம்பினேஷன் போட்டு அதுக்கப்புறமா டே முதல் பாடி தூக்கல அப்படின்னு. அது எப்படி அது பண்றானுங்கன்னு தெரியாது உனக்கு. அந்த இடத்துல ஒரு கிளிச் ஃபீல் ஆகாது, இவனுக்கு ஆக்டிங் பண்றானுங்கன்னு ஃபீல் ஆகாது. இன்னொரு மொக்க காமெடி இருக்கும் சரியா, ஒரு நல்ல ஒரு பெரிய எனக்கு ஒரு குச்சி வேணும் அப்பதான் தள்ள முடியும் அப்படிமா. இவன் டக்குன்னு டூத்பிக் எடுத்து கொடுப்பான். ஆனா உனக்கு அங்க சிரிப்பு வந்துடும். அது ஒரு இரிட்டேட்டிங் காமெடி, பட் ஸ்டில் அங்க உனக்கு சிரிப்பு வரும். அது ஏன்னா இவனுக்கு அதை வந்து ரொம்ப கோஆர்டினேட்டிவா பண்ணுவானுடா. ஃபார் எக்ஸாம்பிள் பாடி இழுக்கும் பொத்து விழுந்துரும், திரும்பி எடுத்துட்டு வைப்பானு, வச்சுட்டு டக்குன்னு ஒரு ஆன்டியும் ஒரு அங்கிள் வருவானுங்க, ஹலோ ஹலோ ஹலோன்னு மேல ஏறி உட்காந்துருவானுங்க. அப்புறம் வந்துட்டு லாண்ட்ரி சர்வீஸ் அப்படின்னு டக்குன்னு கையில வந்துட்டு அந்த அம்மாவோட பழைய ட்ரெஸ் கொடுத்து போய் இவனை மோந்து பார்ப்பானு, மோந்து தூக்கி வீசுவானுங்க. அந்த கோஆர்டினேஷன் எப்படி பண்ணி தொலைறானுன்னே தெரியாதாக்கும். ஆமா, எனக்கு இது வந்து இந்த பிளேயிங் டம்ப்ங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கரெக்ட். பிக்லி போஸ்கில நான் பார்த்தது அத வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணிருப்பானுங்க. அந்த பிக் கேரக்டர், அந்த நம்ம டூடு கேரக்டரை அந்த சாம்பல் ஆட்டும் போது விழுகும் போது நம்ம வயிறு வலிக்கு சிரிச்சுட்டு இருந்தோம் இல்லையா, அந்த லெவல் ஆஃப் காமெடி வந்துட்டு எனக்கு தமிழ் சினிமால அச்சீவ் ஆனது. மூடர் கூடம் படம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல பிளாக் காமெடியில. இதுதான் பயணியர் மாதிரி இந்த படம் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு முன்னாடினா ஒரே ஒரு படம் மட்டும்தான் இருக்கு, அதுவும் கமல் படம் தான், மைக்கேல் மதன காமராஜன். அது அந்த நீ இஞ்சி நீ சுக்கு ஓன்ட்டு வலிக்குழுவான் தெரியுமா, இது எதுக்குடா எழுதுன இந்த சீன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு ஆக்சுவலா நீ இஞ்சி நீ சுக்குன்னு ஒருத்த காமெடி பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன், சூரிய பரவாயில்லடான்ருவோம். பட் அது அப்படி இருக்காது, அது ஒரு வேற ஒரு நெக்ஸ்ட் லெவல் காமெடி. அது எழுத எனக்கு தெரிஞ்சு மைக்கேல் மதன காமராஜன் மட்டுமே வச்சு ஒரு 2 மணி நேரம் பேசலாம். ஏன்னா ஒவ்வொரு சின்ன காமெடியுமே அதுல தெய்வ லெவல்ல இருக்கும். இப்போ இவனுங்க வந்து மீன் விழுந்துச்சுன்னு பேசிட்டு இருப்பானுங்க.
ஐ ரெண்டு மீன் பேர் வாட் வந்து யூ மீன் அது அதான் பேசிட்டு போயிட்டு இருப்பானுங்க. இவனுக்கு தெரிஞ்சிச்சோ மீன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பானுங்க. என்ன ஒரே மீனா இருக்கு அப்படின்ட்டு இதை விட நிறைய அதான் சொல்றேன், அந்த டம் கேரக்டர்ஸ சீரியஸான சிச்சுவேஷன்ஸ்ல வச்சா என்ன மாதிரி ஆகுங்கிறதுக்கு வந்து இவனுக்கு கான்ஃபிளிக்ஸே தேவையில்லை. அந்த சீரியஸ் சிச்சுவேஷன் மட்டும் சொல்லிட்டு அவனுக்கு பாட்டுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கேல் மதன காமராஜன்ல வந்துட்டு ஒரு சீன்ல வந்துட்டு கைய புடிச்சு இழுத்தையாங்கிறது தான் காமெடி. இவன் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள டெல்லி கணேசன் வந்து அடிச்சிருவான். அது அவன் யோசிச்சிருக்கான் பாரு. அது சரியா அந்த கமோஷன் ஆக்ட் ஆகணும், அங்க டெல்லி கணேசன் ஓவர் ரியாக்ட் பண்ணனும். இப்போ ஒரு ஆமா இழுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்து எக்ஸ்பிளனேஷன் சொல்ல போறான். அதுக்குள்ள டெல்லி கணேசன் அடிக்கக்கூடிய ஒரு கேரக்டரா அவனை செட் பண்ணும். ஆனா இதுல ஆக்சுவலா எந்த அளவுக்கு வந்து கமல் எப்பவுமே ஆக்சுவலா ஒரு கிரெடிட்டை கொடுப்பான். எந்த அளவுக்கு கமலை நம்ம கூட சொல்றோமோ அதே அளவுக்கு வந்து அந்த கூட நடிச்ச ஆக்டர்ஸ்க்கு அந்த ரிதம் புரிஞ்சிருக்கணும். ஆமா அதான் நான் சொல்றேன் பாரு. இது வந்துட்டு இவனுக்கு என்டையரா இவனுக்கு எல்லாம் வந்துட்டு புருஷ முன்னாடி மாதிரி 5 பேரோ 6 பேரோ இருக்கானுங்க. இவனுக்கு கூடயே தான் இருப்பானுங்க போல. இல்லன்னா இது வந்துட்டு பாசிபிளே கிடையாது. அதே மாதிரி கமல் கம்ஃபர்டபுளா இருக்கிற ஆளுங்க வச்சு மட்டும் தான் இது ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பாத்திருக்கியா? ஆமா, உனக்கு ரிப்பீட்டட் கேரக்டர்ஸ் யாருங்கிறத நீ வேற அளவுக்கு எண்ணிடலாம். டெல்லி கணேஷ், சில படங்கள்ல மணிவண்ணன், அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் அந்த மௌலி நாகேஷ், அதுக்கப்புறம் 2 முக்கியமான கேரக்டர், கோவை சரளா, அதுக்கப்புறம் வந்து இந்த கமலோட ஃப்ரெண்ட் ஜெயராம், யுகி சேது, ரமேஷ் அரவிந்த், அப்புறம் ரிப்பீட்டட்லி இவன் யாரு கிரேசி மோகன். சோ இப்படின்னு சொல்லி அங்கங்க எம்எஸ் பாஸ்கர் கரெக்ட். சோ இப்படின்னு சொல்லி அவன் அந்த ரிதம் புடிச்ச ஆட்களா வச்சிருக்கான்டா. அப்புறம் நம்ம பையன் வையாபுரி. ஆமா, ஆனா வையாபுரிக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா காமெடி அந்த புரிஞ்சு பண்ற மாதிரி காமெடியா இருக்காது. நீ இதை பண்ணிட்டு வெளில போயிடணும் அப்படிங்கிற மாதிரி காமெடியா இருக்கும். ஆமா டே பிரபுவோட ஆக்டிங் லெவல் வந்துட்டு நீ எம்பிபிஎஸ்ல பாக்கலாம்டா. தனியா நின்னு கலக்கிட்டு இருப்பான் பையன். எனக்கு அப்பதான் கமலை பத்தி புரியும். நீ கமல் கிட்ட நடிக்கிறவனே அவனுக்கு அதுவே ஒரு பெரிய தீசிஸ் மாதிரிதான். அவன் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனா இருக்கட்டும், டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், அதே போ கமல் சொல்ற கமோஷனையும் அப்படியே அதை மெயின்டைன் பண்ணி. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் எல்லாம் ஃப்ரேம் பண்ண முடியாது, கம்போஸ் பண்ண முடியாது. சம்திங்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டடா நீ பண்ணணும். அது நீ கமல் கூட இருந்தா நீ பண்ணிதான் ஆகணும். அந்த ஷார்ட்ல வந்துட்டு இப்போ உன்ட்ட கமல் பேசல, வேற வந்துட்டு பேசலான்னு நீ வேற ஏதோ பண்ணணும் இல்லையா? அந்த 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 ஃபீல்டா இருக்கிற ஸ்கிரீனை வந்து அடைய காதலா கூட ஒரு எக்ஸாம்பிள் வேணுமாடா? இல்ல, எனக்கு அது ஆக்சுவலா எப்படி தோணுதுன்னா, இப்போ ஒரு ஃப்ரேம் வைக்கிற, அந்த ஃப்ரேம்ல ஒருத்த வந்து தெய்வ லெவல்ல நடிச்சிட்டு இருக்கான், நீ சொன்னதை மட்டுமே பண்ணிட்டு போயிட்டு இருக்கனா உனக்கே ஒரு கட்டத்துல உறுத்தும் இல்லையா? நீயே போய் வந்து இல்ல நான் இது பண்றேன் நான் அது பண்றேன்னு சொல்லி அப்படி ஒவ்வொருத்தனா இம்ப்ரூவைஸ் பண்றதா. ஆக்சுவலா அந்த பஞ்சதந்திரம் படத்துக்கு வந்து அது ஒரு டைம்ல ரொம்ப ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கும்போது வந்து இவன்ட்ட யார்கிட்ட கேட்பானுங்க, அந்த இவன் அவன் பேர் என்னடா, இதுல கூட நடிச்சானடா புத்தம்புது காலையில கூட, ஜெயராம்கிட்ட கேட்கும்போது அவன் என்ன சொல்றான்னா, ஃப்ரேம் டு ஃப்ரேம் இம்ப்ரூவைசேஷன்ஸ் இருக்கும். நாங்க ரிஹர்ஸ் பண்ணும்போது ஒன்று இருக்கும், திடீர்னு பெர்ஃபார்ம் இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க எக்ஸ்ட்ரா ஒண்ணு பண்ணிடுவாங்க, ஆனா ஃப்ளோல போயிட்டே இருக்கும் அப்படின்னு ஏதோ சொல்லுவான். இப்ப இங்க வந்து தெரியுதா இல்லையா, இப்போ ஸ்கிரிப்ட் ஒண்ணு இருக்கு, அது போக இவனுக்கு எல்லாத்துக்கும் என்ன ரிதம்னு புரிஞ்சிச்சுன்னா அவன் ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு கேரக்டர்ஸ் பத்தி நல்லா தெரியும். இதுல வேணாங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டா முடிஞ்சு. சோ டேய் அதுவும் இந்த ஜெயராம்க்கு எல்லாம் யூனிக் கேரக்டர் கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து வெளியே வர மாட்டானுங்க. பாத்திருக்கியா? ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள வந்தா மூச்சு முட்டுமே ஓடிட்டு இருப்பான், அவன் தனியா ஒரு ஆக்டிங் போட்டுருப்பான். டேய் அது ஒரு அல்ட்ராவா இருக்கும்டா. ஐயோ செமையா பண்ணி வச்சிருப்பானுங்க. அதெல்லாம் வந்துட்டு சான்ஸ்லெஸ். அதே மாதிரிதான் இந்த இது ஆக்சுவலா விமன் கேரக்டர் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கா ரொம்ப ரிமெம்பரிங் சீன்ஸ் கொடுக்குற ஒரு ஆள் வந்துட்டு கமல். என்ன கேட்டா ஊர்வசிக்கா இருக்கட்டும், இவங்களுக்கா இருக்கட்டும், நல்ல ஸ்ட்ராங் விமன் சென்ட்ரிக் கேரக்டர்ஸ் எழுதி வச்சிருப்பான் அவன் கதையில. கரெக்டா? ஆமா. ஆனா கேட்டா கமல் வந்துட்டு ஒரு பாஸ் எடுத்துருவானுங்க. டே என்னடா லாஜிக் இது? அவன் நீ ஹேராம்ல வந்துட்டு 2 விமனுக்குமே வேற லெவல் ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ். அதை விட அன்னலட்சுமி கேரக்டரோட ஒரு ஸ்ட்ராங் விமன் கேரக்டர் வேணுமா? கரெக்ட். பட் ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்சு த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் காமெடி படம்னு இதை சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கமல் அளவுக்கு வந்து ஹீரோயினுக்கும் ஸ்பேஸ் இருந்த படம்னா பம்மல்கே சம்பந்தத்தை சொல்லலாம். ஏன்னா அந்த படத்துல ஆக்சுவலா வந்து ஒரு பேரலிசம் இருக்கும். கமல் ஒரு விஷயத்துல குறிக்கோளா இருப்பான், ஹீரோயினும் ஒரு விஷயத்துல குறிக்கோளா இருப்பான். 2 பேருக்கும் கல்யாணத்துல பெரிய அபிப்பிராயம் இருக்காது, கடைசியில எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறத கதை. சோ 2 பேத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ்ல சீன்ஸ் இருக்கணும். கரெக்டா? அப்ப அதே மாதிரி லைஃப்ல சொதப்புன இன்னொரு கப்பல் வரும் இல்லையா? கரெக்ட்.
ஆமா அப்பாஸ் அண்ட் இது அந்த பேரலிஸ்டிக் அப்ரோச் எல்லா படத்துலயுமே வருது இல்லையா கமலோடதுல. அந்த இது இருக்கும், ஒரு நல்லது ஒரு கெட்டது ரெண்டையுமே பேரலா காட்டி, ஐ மீன் நல்லது கெட்டது இல்ல இந்த மாதிரி தான் காட்டுவான். ஒண்ணுக்கு டிரெக்ட்லி ஆப்போசிட்டா ஒரு விஷயம் போயிட்டே இருக்கும் இல்லையா. ஆமா ஐரணி அது பெரிய டூலா யூஸ் பண்ணுவான். இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, இப்போ அதுல ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருப்பான் இவளுக்கு, அவ பேர் என்ன, சிம்ரனுக்கு தனி சீக்வன்சஸே ஏகப்பட்டது இருக்குமே. கரெக்ட். இது ஆக்சுவலா எனக்கு கமலோட இந்த கமோஷன் சீக்வன்சஸ் பார்க்கும்போது இதுதான் தோணும், கமல் சீனே தான் தோணும்னு. சார் பாம்பு வேற கழுத்தை நெருக்குது, இந்த பாலை வேற அமுகிட்டே இருக்கணும், நீங்க தண்ணி வேற சுட்டுது, இதுக்கு நடுவுல இந்த பபுள் கம் வேற மென்னுகிட்டே இருக்கணும், அது சரியான சீனு. மாடு வேற நின்றுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் தெரியுமா. அது அந்த மாதிரிதான் இது ஆக்சுவலா. அப்புறம் இந்த கமல் வந்துட்டு ரெஃபரிங் காட், அதுவும் இவன் எப்படி ஆக்சுவலா ஒரு இதுதான் இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டஃப்பும் இவ்வளவு விஷயத்த ஒரே இதுல எப்படா கொண்டு வரீங்கிறது மட்டும் தான் எனக்கு ரொம்ப கமல்கிட்ட ஆச்சரியப்பட வச்சது. ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறமேலு இதுதான்டா இது வந்துட்டு எல்லாத்துக்கும் கிடைக்காது இல்லை, எல்லாத்துக்குமே வராதுங்கிறது தான் அந்த ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர் கமல் இருக்கிற இடத்துல வச்சிருக்கிறதுக்கு காரணமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சீனா இருக்கட்டும், ஓடி வந்துருவான், மாடு சாணி போட்டு மிதிச்சிருவான், மிதிச்சு இப்படி எந்திரிச்சு நிற்பான். அப்ப கமலன் அந்த சிவன் மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு மார்னிங் சார் மணி காலிங்னு சொல்லுவான், ஈஸ்வரா அப்படிமா. அதுக்கு முன்னாடி சீன் பார்த்தோன்னா சாட்சி சொல்ல போறது யாருன்னு கேட்பான், காலை எப்படிமா, கரெக்டா காலை மாடு உள்ள வரும். இது எப்படி யோசிச்சா, இது எப்படி எழுதுனா, இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணா, அது ஒரு அல்ட்ரா இது இல்ல. இப்போ கமல் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்குவேன், அவன் இப்ப கமல் இருக்க ஒரு பெரிய இது என்னன்னா, அவன் ஆஸ் அ பர்சனாலிட்டியாவே வந்து அவன் ஏதாவது பேசினாலே அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டயலாக் மாதிரி தான் இருக்கு. சோ அது ஏதோ ஒரு கட்டத்துல அந்த ரெண்டிஷனை புடிச்சிட்டான் சரியா. சோ அப்ப இருக்கும்போது காமெடியா எப்படி பேசணும், அதுக்கப்புறம் வந்து சீரியஸா பேசும்போது ஒரு பாயிண்ட் எப்படி வைக்கணுங்கிறது அவன் நார்மலா பேசுற வழக்கிலேயே அவனுக்கு அந்த மாதிரி வந்துருச்சு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசக்கூடிய ஆள் இல்ல இல்லையா. ஒரு விஷயத்த மறைச்சு பேசணுங்கிற ஸ்டைல் அவனுக்கு ஏற்கனவே இருக்குங்கிறனால அவன் எது பண்ணாலுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஸ்கிரீன்ல. கரெக்ட். அது போக நீ இந்த மாதிரி ஐடியாஸ உள்ள போடுற ஆட்களை வச்சிருக்க, சோ ஈஸியா கொலாபரேட் பண்ணி அவனால என்ன பண்ண முடியுதுன்னா, ஈஸியா சின்ன சின்ன அந்த இந்த வேர்ட் பிளேஸை ஈஸியா கிரியேட் பண்ணிட முடியுது. அதுக்கப்புறம் அவனுக்கு ஆப்வியஸ்லி அந்த ரிதம் செட் ஆயிருச்சு இல்லையா. அதனால வந்து அவன் பண்றது எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்ப நீ இந்த படத்தையே எடுத்துக்குவேன், பமல் கே சம்மதத்தையே எடுத்துக்கிட்டேன்னா, அதுல வந்துட்டு ரொம்ப மொக்க காமெடியா இருக்கும், ஆனா உனக்கு சிரிப்பு வரும். ஆரம்பத்துல வந்துட்டு ஆக்சுவலா எனக்கு இன்னொன்னு ரொம்ப தோணியே இருக்கு. நீ சொல்லும் போது எனக்கு தோணுச்சு, கமலோட சில விஷயங்கள் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகாது பாத்திருக்கியா, ஆனால் அதை நெயில் பண்ணிட்டே இருப்பான். ஏன்னா உனக்கு காமெடி ஒரு செகண்டுக்கு 30 வரும் கரெக்டா. அது அந்த மாதிரி அன்னோட்டிஸ்டா நிறைய விஷயங்கள் கமல் யோசிக்கிற விஷயமே அன்னோட்டிஸ்டா போறக்கே அவ்வளவு இருக்கும் ஒரு சீன்லயே. ஃபார் எக்ஸாம்பிள் வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் இருக்குல்ல, அதுல ஒரு சீனு சரியான நோட்டபிள் சீனு, ஆனா ரொம்ப சின்ன காமெடி தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அதை அப்படி எழுதி வச்சிருப்பான், எனக்கு ஒரு பாடி தேவைப்படுது அப்படின்னு போன் பண்ணி பிரபுட்ட சொல்லுவான் தெரியுமா, அண்ணா என்ன சைஸ்ல வேணும் அப்படின்னு கேட்பான். நம்ம அந்த காமெடிக்கே சிரிச்சுட்டு இருப்போம். அதுக்குள்ள ஒரு மூணு காமெடி நடுவுல வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் அது சொல்லவே வந்துட்டு, அண்ணன் பாடி எடுத்துட்டு வர, ஆனா ஸ்மெல் இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லுவான். ஆனா சைனீஸ் பாடி பரவாயில்லையாம்மா, எந்த பாடியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஏதோ சொல்லி, ஆனா பாடி அடிக்க கூடாதுன்னு ஏதோ சொல்லுவான். அதுக்கு வந்து அண்ணன் பாடிக்கு மூக்கே கிடையாது, பாடிக்கு மூக்கு இல்ல, ஆனா எனக்கு இருக்கேடா அப்படின்னு சொல்லுவான். இந்த காமெடி உனக்கு ரீச் ஆகிறதுல நீ சிரிச்சுட்டு இருப்ப. அதுக்குள்ளே அஞ்சு கவுண்டரோ இல்ல 5 வேற லெவல் செட் ஆஃப் டயலாக்ஸ் வந்துடும், உனக்கு அதை நோட் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கொலாபரேட்டட் ஸ்டஃப் ஒரே ஒரு ஷாட்டுக்காகவே அவன் டெடிகேட்டடா பண்ணல. இதுல ஆக்சுவலா வந்து இன்னும் சொல்லணும்னா, இப்போ இது டிபிக்கலாவே ஒரு சேயிங் இருக்கு, எமோஷன் இஸ் அ க்ளோஸ் அப் ஷாட் அண்ட் காமெடி இஸ் அ வைட் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த என்சம்பிள்டு காஸ்டிங்க வச்சுட்டு நீ வந்துட்டு காமெடி பண்ணுங்கிறதுல வந்து கில்லி யாருன்னா கமல் அண்ட் கோ தான். இப்போ நீ எல்லா ஃப்ரேம்லயுமே பார்த்தனா இந்த டம் கேரக்டர் அதுக்கு அதோட பெர்ஸ்பெக்டிவ் தான் கரெக்ட் நம்பிட்டு இருக்க ஒண்ணு, என்விரான்மெண்ட்ல நடக்கிற எல்லாத்தையுமே அதோட டம்ப்னஸோடய தான் அது உள்ள எடுத்துக்கும். ஒரு சிம்பிள் சீனு, இது ரொம்ப என்னடா இது காமெடியாங்கிற மாதிரி இருக்கும், ஆனா அந்த ஷார்ட்ஸோட பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். என்னன்னா இவன் வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல பமல் கே சம்பந்தம்ல கமல்ஹாசன் வந்து அப்பாஸை காப்பாத்துறக்கா அந்த வீட்டுக்கு போயிருப்பான். பட் அப்பாஸ் வந்து முன்னாடி உட்காந்துப்பான், கமல் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருப்பான். அந்த கார்ல பின்னாடி ஸ்னேகா ஏறி இருப்பான், கமலுக்கு தெரியாது. நேரா இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருக்காங்க.
அப்புறம் இந்த பக்கம் மாப்பிள்ளை வீடு துரத்திட்டு வருவானுங்க கமலை. மாப்பிள்ளை வீடுக்கு தெரியும் பொண்ணு கார்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பொண்ணு கார்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டா எல்லாமே முடிஞ்சு. ஆனா அந்த சீன் அப்படி பிளே அவுட் ஆகாது. அந்த சீன்ல அந்த பொண்ணோட அண்ணன் என்ன சொல்லுவானா, மால்தி மால்தி அப்படின்னு கத்துவான். இவனுக்கும் அந்த காருக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கும். இவன் காது கேட்காத மாதிரி பண்ணிட்டு என்ன சொன்னா, என்னது மாருதியா, ஏயா இவ்வளவு பெரிய கார் ஓட்டிட்டு இருக்க, இதை போய் மாருதிக்கிறியா அப்படிமா. யோ என் தங்கச்சியா அப்படிமா. டேய் இப்ப வந்து இவனுக்கு ஷார்ட் வச்சிருப்பானுங்க, யாருக்குன்னா அப்பாஸ்க்கு. என்னது ஊன் தங்கச்சியா, இது என் தம்பிடா அப்படின்னு இருப்பான். இந்த மாதிரி சரியான இப்ப பின்னாடி இந்த ஷார்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து இவ எந்திரிச்சு எந்திரிச்சு பாத்துட்டு இருப்பா அந்த ஸ்னேகா. இதா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கமலுக்கும் இவ சிம்ரனுக்கும் இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து ஒரு வேற லெவல் டிராமாவா போயிட்டு இருக்கும் படத்துல. ஆமா என்ன டாக்டர் பாப்பா அப்படின்னு கேட்டிருப்பான். இந்த 5 பேர் பின்னாடி இருக்கவனுக்கு வேற கரெக்டா ஒத்துவிட்டே இருப்பானுங்க. அது ஒரு செமையா யோசிச்சிருப்பான். அதெல்லாம் என்னங்கடா அப்படின்னா அவனுக்கு ஏத்தி விடுவானுங்க. இல்ல நான் அதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஒரு சீன்ல வந்து இவனை வந்து இந்த கைத்தை கட்டி இழுத்துட்டு ஊசி குத்துணுங்கிறது பிளானா இருக்கும். இவன் வீட்டுக்கு போயிருவான். வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவான்னா வந்துட்டு அவ வந்து விசில் அடிக்கணும். விசில் அடிச்சா இவனுக்கு தூக்கிடணும். இதுதான் பிளானு. இவன் வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போகும்போது என்ன ஆகுனா வெளில அந்த நாய் இருக்கும். அந்த நாய்க்கு பிஸ்கட் போட்டு போயிருப்பான். அந்த நாய் பிஸ்கட் அங்கேயே எழுதிருப்பானே 2 காமெடி. நாய் பேர் என்னங்க, அவ பதட்டத்துல ஜான்கி அப்படிமா. ஜான்கி காலத்துக்கு வாழை காட்டு. பேர் என்னங்க அப்படிமா. அது பேரு மணி, ஜேம்ஸ் மணி. உள்ள சரி வாங்க உள்ள போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பேசுவான். உள்ள போய் பேசும்போது அவன் இப்ப அந்த பொசிஷன்ல வந்து நிக்க வைக்கிறோம். இவன் வந்து என்ன ஐடியால வந்திருப்பானா, இதெல்லாம் வேணாங்க, நிறுத்திக்கலாம், உங்களுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான் அவன். இதெல்லாம் வேணாங்கன்னு சொல்லும்போது அவன் பக்கத்துல வான்னு சொல்லும்போது இல்லங்க வேணாங்க, இது என் கொள்கைக்கு எதிரான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சொல்லிட்டு இருக்கும்போது விசில் என்ன பண்ணிடுவோம், தூக்கி வீசிடும். நாய் கம்பிடும். ஐயோ விசிலையா வீசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, விசில் அடிக்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா வந்துட்டு என்னென்னமோ வாயில கை வச்சிருவான். மறுபடியும் அடிக்க போவான். கடைசியில ஒரு இவ கால் உள்ள வந்துரும். நாய் விசில் அடிச்சிட்டு இவளை தூக்கிடும். இது இடத்துல எனக்கு இதே தான் தோணுச்சு. எப்படிடா இது வந்துட்டு ஒரு சீக்வன்ஸா அப்படியே மாத்திடுவான். கரெக்டா அவ தலையில தொங்கணும். தலையில தொங்கனே வந்து அவன் அதை எப்படி எடுத்துக்கானா வந்து காதலுக்காக இவ்வளவு தூக்கெல்லாம் போடுறீங்களே, ஐ லவ் யூ அப்படின்ட்டு இருப்பான். ஐ லவ் யூ அப்படின்ட்டுருவான். எனக்கு ஆக்சுவலா இந்த சீன் வந்து ரொம்ப சிம்பிளிஸ்டிக் சீனு. சச்ச இல்லாஜிக்கல் சீனை அவன் அந்த லாஸ்டா வச்சு எப்படி டீகோட் பண்ணி மாத்தினான்னு தெரியல. மத்தவன என்ன சொல்லுவான்னா, இதே ஒரு மொக்க டைரக்டர் இருந்தா நீங்க இதெல்லாம் மரண கிளி இழிச்சிருப்பீங்க. லாஜிக் அது கிடையவே கிடையாது. இட் இஸ் சோ பிலீவபிள் இல்லையா? இவன் ஒரு டம்முங்கிற உனக்கு படம் ஃபுல்லா ரெஜிஸ்டர். ஆக்சுவலா அந்த படத்துல நினைக்கும் போது அதுல இருக்க காமெடி எல்லாம் வந்து ரொம்ப கடைசியில ஆக்சுவலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருவானுங்க. இது வந்து தி எண்டுங்கிற மாதிரி. இவனோட அத்தை பொண்ணுக்கே இவன் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஒரு கிறிஸ்டியன் பையனை லவ் பண்ணிருப்பான். அவன் அடிச்சு கூப்பிட்டு வந்திருப்பானுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஒரு அவசரத்துல என்ன ஆகுனா வந்து மாலையெல்லாம் எடுத்து கொடுக்க கமல் நடுவுல மாட்டிட்டு இருப்பான். சரியா, பொண்ணு பின்னாடி இருப்பா. அந்த போலீஸ்காரர் அவசரத்துல தாலி எடுத்து கொடுப்பாரு. ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க வேற வந்துட்டு இருக்கானுங்க. என்ன ஆகுனா கமல் வந்து கீழே இருக்க தாலி எடுத்து ஏதோ எடுக்கிறதுக்கு இப்படி கீழே நடுவுல வருவான். கமலுக்கு தாலி கட்டிடுவான் அந்த மாப்பிள்ள. என்ன ஆலியா நீ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதெல்லாம் பழிச்சிட்டாதுல்ல சார் அப்படின்னு அந்த கேரக்டரா காமெடி பண்றதுங்கிறது வந்து கிட்டத்தட்ட அவன் சூப்பரான அப்சர்வர்ரா. அவன் எந்த அளவுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி கேரக்டர் ஒருத்தன் நார்மல் லைஃப்ல எப்படி, ஏன்னா அவனுக்கு இப்போ விசிபிலிட்டியே இருக்காது. கரெக்டா, வெற்றிமாறன்லாம் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பான், நான் ஒரு ஃபெமிலியர் ஆயிட்டேன்னா வந்து எங்கேயுமே நான் போக முடியாது. அப்ப இருக்கும்போது எப்படி கதை என்னால கிரியேட் பண்ண முடியும், அதனாலதான் நான் வாங்கி எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி இருக்கும்போது இப்ப கமல் ஸ்டேச்சர்ல இருக்க ஒருத்தன் எப்படி இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணா எங்கிருந்து எடுக்கிறாங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். கண்டிப்பா அவன் எடுக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே பேர் உட்பட வந்து உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும். மைக்கேல் காமராஜனா இருக்கு. இது வேணா உண்மையான விஷயம். நான் இது ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன், ஏன் நமக்கு வந்து கமலோட கேரக்டர்ஸ் பேர் இவ்வளவு நல்லா ஞாபகமா இருக்கு. அது அவன் ஆக்சுவலா நேம் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நிறைய சீக்வன்ஸ் வச்சிருப்பான். கிட்டத்தட்ட நந்துவா இருக்கட்டும், நந்து எழுதுற பேர் நோட்ல ஃபுல்லா நந்துன்னு இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறமேல் வந்துட்டு என் கசின் பிரதர் கோ பரதனா இருக்கட்டும், நேம்லயே காமெடி இருக்கும். ராமலிங்கம், சுந்தரலிங்கம், விசாம் அகமது காஷ்மீரி, கரெக்ட், தௌஃபிக்
அதுல நீ பாத்துக்கல அந்த நேம் ரெஜிஸ்டர் பண்ண உனக்கு 5 நிமிஷம் எடுத்துக்கொண்டா. இவன் பேர் என்னங்கிறது நீ யோசிச்சிட்டே இருப்ப படம் ஃபுல்லா. மேபி அவனுக்கு ஒரு எனக்கு தெரியல, மேபி பல பேர் எழுதுற அனாலஜிமே நம்ம ஒண்ணு எழுதுவோம். கமலுக்கு வந்துட்டு பேர் அப்சஸ்டா இருக்கான். காரணம் என்னன்னா ஒருத்தன் பேர் ரெஜிஸ்டர் ஆனாதான் அவன் உனக்கு ரெஜிஸ்டர் ஆகும் நினைக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப பேர்ல கீனா இருக்கான். அதான் சொல்லுவேன். இனி என்ன படத்தை வேணா எடுத்துக்குவேன். இப்போ சிவம் இந்த படத்துக்கு அன்பே சிவம் எடுத்து அன்பே சிவம் நல்ல சிவம் அவன் பேரு. இவனுங்கெல்லாம் நல்லா கூப்பிடுவானுங்க. இவன சிவம் இவ சிவம்னு கூப்பிடுவா. சோ அப்படி ஒண்ணு இருக்கு. அதனால அன்பே சிவம்னு பேர் வச்சிருக்கான். அவன் ஆக்சுவலா ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியுமே நிறைய பில்டப் பண்றான். அதான் அவன்ட்டு இருக்க இதுவே வந்துட்டு. அதே மாதிரி வந்துட்டு அதே மாதிரி தசவதாரம்னு ஒரு படம் எடுக்கிறேன். அப்ப தசவதாரம்னு ஒரு படம் எடுக்கும்போது அதுல 10 கேரக்டர்ஸ் ஆஃப் இவன் விஷ்ணு சொல்லும் போது நான் மெயின் கேரக்டர் கோவிந்த்னு பேர் வச்சுக்கிறேன். கோவிந்த் இன்னொருத்தன ராமானுஜம் பேர் அடியேன் ராமானுஜம் இருப்பாங்க. ஆமா. சோ இந்த மாதிரி பல்ராம் நாயுடு எல்லாத்து கேரக்டரும் நான் வரும். கலிஃபுல்லான்னு ஒருத்தர் இருப்பான். அப்புறம் அவதார் சிங், பூவராகன் 10 கேரக்டர் பேரும் ஞாபகம் இருக்கும் இல்லையா நமக்கு. விஷாலாட்சி பாட்டியா, ஆமா, எல்லா கேரக்டர் பேரும் ஞாபகம் இருக்கும் நமக்கு. ஆப்வியஸா கமல் படம் வந்துட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். சாகேத் ராம் கேரக்டரா இருக்கட்டும். நீ கரெக்ட், இந்த நேம் அப்சஷன் இப்பதான் எனக்கும் தோணுது. அவனுக்கு ரொம்ப கேரக்டர் மைண்ட்ல நிக்கல. அவன் சிம்பிளா ஒண்ணு அந்த பேரை வச்சிட்டானா அந்த பேரை சுத்திதான் மொத்த படமுமே இருக்கும். இல்ல அந்த பேருக்கான ஒரு யூனிக் ஃபேக்டர் இருக்கும். எல்லாத்துக்குமே வாழ்க்கையில யூனிக் பேர் இருக்க ஒருத்தனுக்கு வந்து அந்த பேரை சுத்தி ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். சோ அது வந்து கான்சியஸா வந்து அது இருக்கணுங்கிற மாதிரி அப்சஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஆளுன்னு வச்சுக்கவேன். வீர் சர்வாகர் எவனோ ஒருத்தர் இருப்பான்ல. ஆமா, யார் அந்த நாம போட்டுருந்தேன் இந்த பச்சை செடியை படர விட்டாருமானே அவனா? வீர் சர்வாகர்ல அவன் பேர் வந்து இது நாத்ராம் அந்த மாதிரி ஏதோ வரும். வீர் சர்வாகர் தான்டா. வீர் சர்வாகர் புக்குங்க அது அவன் வச்சிருக்கிறது. அவன் பேரும் ராம் தாங்க. ராமன் தான் முடியும். ஓஹோ, இவன் பேரு சாகேத் ராம். சரி, ஓகே. அதான் சோ இல்ல ஹேராம்லாம் வந்துட்டு தீசிஸ் அதை நீட்டா நம்மளே திருப்பி பாக்குற அளவுக்கு அது வந்துட்டு ஒரு 4 பாட்காஸ்டா போடலாம். லட்சம் பேர் போட்டு அடிச்சிட்டானுங்க. அதை நான் இந்த இடத்துல ஒருத்தர் கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். யார் இந்த ஆளுக்கு நம்ம கிரெடிட்ஸே கொடுத்தது இல்ல, செய்தான் செஞ்சிருக்கோம். நம்ம அது ஓபன் பண்ண அபிஷேக் ஒரு வீடியோ போட்டிருப்பாப்ல, தமிழ் சினிமா டிசர்வ் கமல்ஹாசன். ரொம்ப நல்ல வீடியோ அது. ஆக்சுவலா எனக்கு அந்த டைட்டில் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. காரணம் என்னன்னா அதான் நம்ம எல்லா கமல் ஃபேன்ஸுக்கும் இருக்கிற ஒரு லாஜிக் தான். இந்த ஆளை வந்துட்டு அண்டர் ரேட் பண்ணிட்டு எங்கேயோ போக வேண்டியவனை தடுக்கிறதே தமிழ் சினிமா தான் காண்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. அது ஷார்ட் ஆஃப் உண்மை மாதிரி எனக்கு அடிக்கடி தோணும். ஏன்னா இவனுக்கு நிறைய பேர்த்து அந்த மாதிரி லூஸ் பண்ணிருக்கானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா உனக்கு தமிழ் சினிமா டிடன்ட் ஹேவ் தட் பிக் பிளாட்ஃபார்ம். இப்போ பல்ப் ஃபிக்ஷன் அங்க ஃபிளாப் ஆயிருச்சுனாலும் வேர்ல்டு ஃபுல்லா பேசப்பட்டிருக்கும். கரெக்டா? ஏன்னா பிளாட்ஃபார்மே பெருசு. பட் இங்க பிளாட்ஃபார்ம் இங்க 50 லாங்குவேஜ்ல படம் வருது. அதுல ஒரு லாங்குவேஜ் தான் கோலிவுட். என்ன கொஞ்சம் ப்ரிடாமினன்ட்டா இப்ப வெளியே தெரியுது, நல்ல நல்ல படங்கள் வந்தனால பாலிவுட்டுக்கு ஈக்குவலா. பட் ஸ்டில் அப்ப பிளாட்ஃபார்ம் இல்லாதனால தெரியல, அவ்வளவுதான் சொல்ல முடியாது. கரெக்டா? ஆடியன்ஸ் வந்துட்டு அப்ப மைட் பி ரிசர்வாயர் டாக்ஸும் அங்க ஒரு ஃபிளாப்பா இருந்திருக்கலாம். பட் அது ஹிட். பட் சொல்றேன் ஃபிளாப்பா இருந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய படங்கள் அப்படி இருந்திருக்கு. அதுக்கப்புறமே வேற லெவல் கிரிட்டிக்கலி அக்ளைம் ஆகி வெளியே பேசப்பட்ட படங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி கமலும் ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஆக்டரா டிரெக்டரா மாறி இருக்கான வாய்ப்பு அதிகமா இருந்திருக்கும். நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன், பேசாம கமல் டிரெக்ஷன் சைட்ல இருந்தா வேற லெவல் மூவிஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு. ஒரு 10 படமா 7 படமா 6 படமா அவ்வளவுதான் எடுத்திருக்காப்புலன்னு நினைக்கிறேன். டிரெக்ஷன்ல. அது காரணம் வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஸ்டார்ட் ஆகி டிரெக்டரா போயிருந்தாப்புலன்னா மைட் பி இனி ஒரு 20-30 படம் வேர்ல்டு கிளாஸ்ல கிடைச்சிருக்கும் நிறைய பேர் சொல்றதே உண்டு. இட்டு சொல்லுவாப்புல ஒரு வீடியோல, கமலை பத்தி வீடியோல, இந்த மனுஷனுக்கு 3 படத்துக்கு மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுங்கடா, ஆஸ்கர் எடுத்துட்டு வந்துருவாப்புல அப்படின்னு. கரெக்ட். பட் ஆஸ்கர் அப்சஷன் வந்து கமலுக்கு ஒரு காலகட்டத்துல இருந்துச்சு. இப்ப இருக்கான்னு கேட்டா இல்ல. ஆமா, பட் ஆரம்பத்துல இருந்துச்சு. ஆமா ஆமா 6 படம் இல்ல ஆஸ்கருக்கு போயிருக்குல்ல. ஆமா, 6 படமே கமல் போல. 1 இளையராஜாக்கு போச்சுன்னு நினைக்கிறேன். லைக் இளையராஜா அந்த இதுக்கு நாயகனுக்கு மியூசிக்கு வேண்டி ஆஸ்கர் நாமினேட் பண்ணானே. இல்ல பெஸ்ட் ஆஸ்கர் அனுப்பிச்சானுங்க. பட் ஆனா நாமினேட்டே ஆகல. எதுவுமே நாமினேட் ஆகல. ஈவன் தோ இப்ப இவன் டைரக்ஷன்ல இல்லனாலுமே வேற ஆட்கள் டைரக்ஷன்லயே வந்து தெரிக்க விடுற ஆள் தான் கமல். இந்த கொலாபரேஷன் ஆக்சுவலா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதுதான் வந்து
இது பண்ண வேண்டிய விஷயம். அந்த அண்டர்ரேட்டட் ஃபிலிம் உத்தம வில்லனை பத்தி லைட்டா பேசணும்னு நான் நினைச்சேன். உத்தம வில்லனை பத்தி ஆக்சுவலா வந்து நான் பேசாத ஆட்களே கிடையாது. அந்த அந்த படத்தை வந்து ஆக்சுவலா தியேட்டர்ல பாக்கல உத்தம வில்லனை. அதுக்கப்புறம் வந்து இதுல ஆன்லைன்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். அந்த படத்தை கான்பிடண்டா சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த காமெடி படங்கள்லாம் விட்டுட்டு சீரியஸ் படங்கள்ல மோஸ்ட் ரீவாட்ச்டு கமல் ஃபிலிம்னா அது உத்தம வில்லன். ஆமாம் ஆமாம். ஏன்னா வந்து அந்த ஒரு ஆவரேஜ் சீனு, எனக்கு அது ஆவரேஜ் சீன் மைட் பி சினிமா அடிக்டா இருக்கவங்களுக்கு மைட் பி அது ஆவரேஜ் சீனா அது ஒரு வேற லெவல் சீனா தோணுதான் எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப வேற லெவல் சீனா தோணுது வந்துட்டு அந்த இதுதான். அந்த பையனை இவனு பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன கான்வோ வரும் தெரியுமா, இவன் பையன் அப்பதான் இவன்ட்ட சினிமா பேஷன் இருக்குன்னு எக்ஸ்போஸ் பண்ணா வெளியே அவனோட ஃபேன்ஸ் இருப்பானுங்க, அதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணி அதை டாக்கிள் பண்ணுவான் தெரியுமா. சார் கொஞ்சம் போங்க சார் ஏதோ சொல்லிட்டு இருப்பான் அவனுகிட்ட, சொல்லிட்டு இவன்கிட்ட பேசிட்டு இருவான். பட் இவனுக்கு டைமே இருக்காது, சாகர நிலைமையில இருப்பான்ல. ஆனா இவன் பையனுக்கு இவ்வளவு பெரிய பேஷன் இருக்குன்னு நினைச்சு அது ஒரு ரிவீல் போடுவான். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச சீன். இந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் ரெண்டு பேர்த்திட்டு இருக்கு ஆக்சுவலா தமிழ் சினிமால. அதாவது ஒரு எபிக் ரிலவெண்டா இப்ப இருக்க கேரக்டர்ஸ் வச்சு பேரலிசம் இது பண்றது. அது முன்னாடி வந்து மணிரத்னம். பட் ஆனா ஒரே எபிக் தான் இல்ல எடுப்பாரு இல்லையா அவரு. அவன் வந்துட்டு ஒரு எபிக் தான் எடுப்பாப்ல. இல்ல இப்ப அவரு ராவணன் எடுத்துட்டா ராவணன் ஒரு செம ராமாயணம் தான். ராமாயணத்தை அப்படியே எடுத்திருப்பாரு. பட் ஆனா உனக்கு அந்த ஸ்டைல் புடிச்சு நீ சீரியஸா பார்க்கக்கூடிய ஒரு ஆள்னா நீ உட்கார்ந்து பாப்ப. உனக்கு அந்த எபிக்கோட டீடைல்ஸ் தெரியணும் கரெக்டா. பட் ஆனா அதை விட ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா ரொம்ப என்டர்டைனிங்காவும் சரி, அதே மாதிரி ரொம்ப எமோஷனலி கனெக்டடாவும் எழுதக்கூடிய ஆர்ட் யாருன்னா வந்து கமல்ஹாசன். அதை வந்து நீ ஒத்திக்கிட்டே தான் ஆகணும். ஏன்னா இவரோட படங்கள்ல எந்த அளவுக்கு எபிக் இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கு, எபிக்ஸோட இன்ஸ்பிரேஷன் இருக்கோ அதே அளவுக்கு இருக்கும். இப்ப இதுல வந்து இந்த இரண்யன் நரகாசுரன் நாடகம் தான் இந்த உத்தம வில்லன் எடுத்துட்டேன்னா. அதுல வந்துட்டு இப்ப ராவணன்ல எடுத்துட்டேன்னா அப்படியே இருக்கும் அந்த கான்ஃபிளிக்ட். இதுல வந்துட்டு கமல்ஹாசனோட அந்த எலிமெண்ட் ஒண்ணு உள்ள எழுது தெரியுமா. ஒரு ஆக்டர் அவனுக்கு ஒரு ஈகோ விஷயம் இருக்கு, அப்புறம் அவனுக்கு ஒரு டெத் இது வருது, அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் அதை எப்படி எடுத்துக்கிறான், பிளஸ் சைட்ல என்னென்ன கேரக்டர்ஸ் போடுறான், அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க. இது ஒரு கமலிஷ் படமா மாறும்போது ஒரு வேற படமா வந்து நிக்குது. அதேதான் இந்த கமலுக்குன்னு ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்கும், அது வரும் இல்லையா. கரெக்ட். ஏன்னா அவன் ஆக்சுவலா டைரக்டர் அதெல்லாம் ஓகே, இந்த டைரக்ஷன் நாலேஜ் எல்லாம் ஓகே, அவன் ஒரு ஷார்ட் ஆக்டரா இம்ப்ரூவைஸ் பண்ணுவான். அதுவே ஒரு கதை சொல்லுங்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இவன் சொல்லுவானே ஜிவிஎம் வந்துட்டு ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாப்ல, ஃபர்ஸ்ட் ஷாட் ஆஃப் வேட்டையாடு விளையாடு எடுக்கும்போது நான் வந்துட்டு இந்த மாதிரி எட்ரா கண்ண அந்த சீன் இருக்குல்ல, அது வந்துட்டு எட்ரா கண்ண இதுதான் சீனு, தைரியம் தான் என் கண்ணெடு பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு சொன்னியும், கமல் வந்துட்டு அந்த கண்ணை இப்படி தூக்கி காட்டி எட்ரா கண்ண அப்படிமான்ல, அது கமலோட இம்ப்ரூவைசேஷன். சோ அந்த இம்ப்ரூவைசேஷன் ஒரு பெரிய பூஸ்டராவே ஆக்ட் ஆயிருக்கும் இல்லையா. இப்போ கமலுக்கு இப்ப என்ன பண்ணிருப்பான், கமல் அந்த கண்ணை இப்படி தூக்கி காட்டலனா ஒரு டைட் க்ளோஸ் வச்சிருப்பான் இல்லையா கண்ணுக்கு, வெஸ்ட் எட்ரா கண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி காட்டிப்பான், உரைக்கிற மாதிரி இருந்திருக்கும். அது ஒரு யூசுவல் ஷாட், உனக்கு அங்க ஆடா ஃபீல் ஆகுது அந்த கண்ணை அப்படி தூக்கி எட்ரா கண்ணு அப்படிங்கிறது தான். அது ஒரு சினிமாட்டிக் இம்ப்ரூவைசேஷன் தான். அது ரியல் டைம்ல ஒர்க் அவுட் ஆகலைனாலும் அந்த சீனே ரியல் டைம்ல அப்படி பார்த்தா ஒர்க் அவுட் ஆகாது. அதோட ஐடியா சூப்பரா இருக்கு இல்லையா. இது வந்துட்டு இதுக்கு மட்டும் இல்ல, இது நிறைய பேர் நிறைய டிரெக்டர்ஸ் கமலை வச்சு எடுத்த டிரெக்டர்ஸ் சொல்லியிருப்பானுங்க அவனோட இம்ப்ரூவைசேஷன் எக்ஸ்ட்ரீமா இருக்கும்னு. நான் இப்ப சிம்பிளா ஒரு சீன் தோணுச்சு எனக்கு திடீர்னு, இந்த விருமாண்டியில நடுவுல மட்டும் எடுத்துருவானுங்க இல்ல, ட்ரிம் பண்ணிடுவானுங்க இல்ல, அப்ப பாட்டி எழுதிட்டு இருக்கும்போது உங்க எல்லாத்தையும் 3 சாமி தானே கும்பிட சொல்லி கொடுத்துருக்கானுங்க, எங்க அப்பத்தான் 5 சாமி கும்பிட சொல்லி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நிலம் நீரு ஆகாயம் காற்று சொல்லும்போது பட்டக்ஸ் கிட்ட இப்படி காட்டிட்டு காற்று நெருப்பும் போது தம்மு காட்டுவான் பாத்திருக்கியா. அது ஒரு ஷாட்டுக்கு தான் வரும், அது நோட்டீஸ் பண்ற கூட ஆள் இருக்க மாட்டானு, ஏன்னா அவங்க அழுதுகிட்டு இருக்கான் சரியா. அதுல உனக்கு ஒரு சின்ன காமிகள் இவன் ஆட் பண்ணுங்கிறதுக்காக நிலம் நீர் ஆகாயம் காற்று நெருப்பு அப்படிமா. அது அவன் அந்த யார் சொல்ற விருமாண்டிக்கு அதுதான் புரிஞ்சிருக்கு, புரியுதா. காத்துக்கும் நெருப்புக்கும் அவனோட ரிலேஷன் வந்துட்டு அதுதான். அது எப்படி அவன் அந்த ஒரு ஷாட்ல கன்வே பண்ண ட்ரை பண்றாங்கிறதே ஒரு அழுத்தமான விஷயம் தான் உனக்கு. அதான் சொல்றேன், அது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான அப்சர்வர்னால மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்த பண்ண முடியும். உத்தம வில்லன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப வேற லெவல் சீன்றா அப்படின்னு தோணுன இடம் வந்து என்னன்னா, அந்த கேரவேன்குள்ள உட்காந்து அவன் பொண்ணுகிட்ட பேசிடுவான், அவன் பொண்ணுகிட்ட அந்த லெட்டரை சொல்லிடுவான், அவன் பொண்ணு இவனோட பொண்ணா இருக்கிற அளவுக்கு வந்துருவா, வரும்போது வெளில வரும்போது அந்த இரண்யன் பாட்டோட ஓப்பனிங் அந்த டயலாக் வரும்,
என் உயிர் விதைத்த விதை வேறொருவனை இது போட்டுட விடுவேன். அது என்னன்னா என் பையன் அவன் வேற ஒருத்தனை போட்டுடுவானா அப்படிங்கறது. அதுதான் லிட்டரலா வந்து ஜெயராமோட பொண்ணா அவ இது பண்ணிட்டு இருப்பா. ஒரு கட்டத்துக்கு மேல கமலோட மாறுறா. அந்த பொயட்ரி இன்ஃபுளுன்ஸ் வருது தெரியுமா? அவன் மூஞ்சி அவன் ரியாக்ட் பண்ற ஒரு ரிவர்ஸ் ஷாட் மட்டும் தான் வச்சிருப்பான் கமல். பட் ஆனா அந்த இடத்துல வந்து உனக்கு மிரர் ஷாட் இருக்கும்னு நினைக்கிறாங்க. கரெக்ட். இவன் வந்து ஒரு இதுக்கு வெளில நின்று இருப்பான், கிளாஸ்க்கு வெளில நின்று பாத்துட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் மிரர் அப்சஸ்ட் நிறைய ஷாட் வச்சிருப்பான். அது வந்து ஒரு டெரிஃபிக்கான ஃபீலிங்க உனக்கு கொடுக்கும். அந்த அது கமலோட வாய்ஸுக்கும் உனக்கு அந்த ஜிப்ரான் டெம்போவுக்குமே அழுதுருவ, நீ கதறிடுவ, என்னடா சீன் அப்படின்னு. அதே மாதிரிதான் அந்த ஃபேன்ஸ்க்கு தான் போட்டுருக்கும். அதே மாதிரிதான் அந்த இன்னொரு சீன் வந்து இவன் வந்துட்டு இவன் அந்த மயக்கம் போட்டு கீழே விழுகும்போது வந்து நாசர் ஓடி வந்து நாசர் அந்த நரகாசுரன் வேஷத்திலேயே வந்து என்ன இருக்கும் சாரிக்கு அந்த ரீக்ரியேட்டிங் ஹிஸ்டரி மாதிரி இருக்கும் அந்த சீன். அதுக்கப்புறம் வந்து ஆனா நம்ம ஓவர் ரேட் இருக்கும். அது ஏன்னு தெரியல எனக்கும். எனக்கு இப்ப தோணுச்சு மத்தவனுக்கு ஏதோ ஓவர் ரேட் பண்ணி பேசுறானுங்களோன்னு தோணும். எனக்கு அது ஜிப்ரான் மியூசிக்கும் அது நீ அங்க யோசிச்சு பாரு, இரண்டினை ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதாவது ரீமேக்கிங் ஹிஸ்டரி தான், அவன் அழிக்கிறதா சீனே. பட் இங்க காக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனா யாருன்னா இவன் நரசிம்ம வேஷம் போட்டுப்பானா இவனை காக்கிற மாதிரி இருக்கும். கரெக்ட். அதே மாதிரி இந்த டெத் வர்ற சீன் ஒரு சீன் இருக்கும் தெரியுமா? அந்த லைட் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒரு இமேஜ் தெரியுது, இந்த பக்கம் இருந்து பார்த்தா ஒரு இமேஜ் ஷேடோவே ரொம்ப ஜைஜாண்டிக்கா தெரியுது. இந்த மாதிரி இமேஜஸ் கமல் எங்க இருந்து புடிக்கிறானே உன்னால. அப்புறம் இந்த இவரோட பாலச்சந்தர் கமலும் நின்று இருக்கும்போது இவனோட ரிஃப்ளெக்ஷன் வேற லீக்ல விழுகிறது. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி வந்து தசவதாரம்ல வந்து முகுந்தா பாட்டுல ஃபிளெக்ஸ் எடுத்தா இவரே வந்து கிருஷ்ணன் மாதிரி நடந்து வர்றது, அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து ஷேடோஸ் வச்சு ப்ளே பண்றது, மிரர்ல ப்ளே பண்றதெல்லாம் கமல் படத்துல வந்துட்டே தான் இருக்கும். இந்த ஃப்ரேம் வைஸ் டிரான்சிஷன்ஸ் இருக்கு தெரியுமா? எது நீ சொல்ல எனக்கு புரியும். முகுந்தால ஒரு ஃப்ரேம்ல வந்துட்டு அந்த பல்லக்குல இருந்து கமலே நடந்து வர மாதிரி கட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு கட் இருக்குமே நம்ம முக்கியமான படத்துல ஹேராம்ல வந்துட்டு தாத்தா படத்துக்கு கட்டு வச்சு அப்படியே எலும்பு கூட மாதிரி வீலரோட இது ஆர்கியாலஜி பண்ணிட்டு இருக்கிறதோட மேட்ச் கட் வச்சிருப்பான்ல. கரெக்ட். இந்த மேட்ச் கட்டே வரும். ஆக்சுவலா இந்த டிரான்சிஷன் வந்து ஒரு பெரிய ஸ்டோரி டெல்லிங் டூல். அத வேற லெவல்ல யூஸ் பண்றது யாருன்னு பார்த்தா கமல் தான். இல்ல இந்த எடிட்டிங்னாலே எனக்கு வந்துட்டு யாரு நம்ம பையன் இருப்பானே, அட இவன்டா கைரிச்சியோட ஸ்டைலிஷ் கட்ஸ் எல்லாம் கமல் முன்னாடியே பண்ணிருக்கான்டா நிறைய. அந்த லெவல் ஸ்டைலிஷ்லாம். சரி நீ சொல்லு இந்த கிராஸ் ஷாட் பத்தி. அதான் சொல்றேன், அந்த ஃப்ரேம் டு ஃப்ரேம் டிரான்சிஷன் பண்றது, அப்புறம் ஸ்டோரி டெல்லிங்காக ஒரு டிரான்சிஷனை யோசிக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டக்குனு இந்த ஷாட் நல்லா இருக்கா ஒரு ஹாலிவுட் படத்துல, இத என் படத்துல எந்த ஷாட்டுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத வேற மாதிரி யோசிச்சு அது ஒரு ஹை பாயிண்ட் கொடுக்கறதுங்கிறதா கமல்ட்டு இருக்க வேற ஒரு விஷயமே. இப்போ ஒரு ஹாலிவுட் படம் பாக்குறேன்னு வச்சுக்குவேன், அவன் ஹீரோ சென்ட்ரிக்கா எழுதுவான். ஒன்லி அது ஒரு சூப்பர் ஹீரோ படமா இருந்தா அது ஹீரோ சென்ட்ரிக்கா இருக்கும், இல்லன்னா அந்த மாஸ் மொமெண்ட்ஸ்ங்கிறது இருக்காது. பட் தமிழ் சினிமால எப்படின்னா எல்லா படமே வந்து ஹீரோ சென்ட்ரிக் தான். கரெக்ட். சோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல கமல் யோசிச்சு அவனோட படத்துல இருக்க ஹை பாயிண்ட் எல்லாம் கிட்டத்தட்ட உனக்கு ரொம்ப கமலை பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சீன் எல்லாம் நீ மறக்கவே மாட்டேன் அந்த அளவுக்கு. ஆமா இல்ல கமல் படம் பாக்குறதுக்கான மேஜர் ரீசனாவே அது மாறிடும் உனக்கு. அவன் என்ன பண்ண போறாங்கிறது நீ முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணணும்னு தோணிட்டே இருக்கும் உனக்கு. அவன் என்ன வேவ்லென்த்ல அது எழுதிருக்கான்னு உனக்கு அந்த இன்ஸ்டன்ட்ல தோணுச்சுன்னா ஆர்கேசன் தான். சோ அந்த மாதிரி நிறைய பண்ணுவான். அது ஆக்சுவலா சரியான விஷயம். அதுக்கப்புறம் அதான் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா இமேஜஸ். இப்போ ஒரு சீன் யோசிக்கிற, ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு யோசிக்கிறேன்னு வச்சுக்கிறேன், அதுல நீ யோசிக்கிற இமேஜ் ஒன்னா இருக்கும், கமல் யோசிக்கிற இமேஜ் வேறையா இருக்கும். எக்ஸாக்ட். ஆமா. இப்போ ஒரு சிம்பிள் இதை சொல்றேன், விஸ்வரூபம் அளவுக்கு இந்த டெரரிஸ்ட் படங்கள் இல்ல. அதுல முக்கியமான ஒண்ணு சொல்லணும்னா இந்த துப்பாக்கி எங்கள் தோழிலே டெரரிஸ்டுக்கு ஒரு சாங் எழுதுவாங்க. அதேதான் நானும் சொல்றேன். துப்பாக்கி எங்கள் தோழிலே இஸ் ஃப்ரம் டெரரிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ். அந்த பாட்டுல வர விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தனா டெரிஃபிக்கா இருக்கும். ஆமா அத ரொம்ப பாசிட்டிவிட்டியோட காட்டிட்டு இருப்பாங்க. கன்ஸ் எல்லாம் ஒரு ஓரத்துல வச்சுட்டு உட்கார்ந்து நமாஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க அந்த கிளிஃப் பக்கத்துல. இன்னொரு சீன்ல பாஸ்கெட் பால் இது வாலிபால் விளையாண்டு, இன்னொரு சீன்ல சும்மா போர்டுன்னு கல் எடுத்து வீசி விளையாண்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைட்டுக்கு போவானுங்க, அதுக்கப்புறம் ஊர்களுக்குள்ள போவானுங்க. இந்த மாதிரி விஷுவல், அதாவது அப்புறம் இந்த விஷுவல் சொல்லும்போது இதையும் அதுல ஆட் பண்ணலாம். அந்த இவன் இருப்பான் தெரியுமா, அவன் பேர் மறந்துட்டேன், அவன் அந்த ஒரு பேக்கா இருப்பானே, இது ஹியூமன் பொம்மை மாதிரி வெட்டிப்பானே, அவனை வந்துட்டு நீ புஷ்ன்னு இருப்பான். அப்புறம் இவன் வந்துட்டு அவனை புஷ் பண்ணி விடுவான், அப்படியே அவன் ஆடுறது ஒரு ஷார்ட் ஆப்பானே, விஸ்வரூபமோட ஃபேமஸ் ஷாட். அதெல்லாம் என்ன லெவலா இருக்கும். கரெக்ட். அதுக்கப்புறம் அந்த ஸ்டன் சீக்வென்ஸ் ஆஃப் விஸ்வரூபத்தை வந்து அந்த
வாட்டர் டிராப்லெட் கூட மேட்ச் கட் பண்ணி டப் டப் மறுபடியும் காமிக்கிறது. 60 வயசுங்க, 63 வயசு என்னமோங்க, இந்த லெவல்ல யோசிச்சுட்டு இருக்கான். இனி ஒரு 10 வருஷம் கூட யோசிப்பாங்க. மேட் மேக்ஸ் டைரக்டர் மாதிரி 74 வயசு வரைக்கும் டைரக்ட் பண்ணாலும் பண்ணிட்டு இருப்பான். இப்ப விஸ்வரூபம் பத்தி மட்டுமே நம்ம இவ்வளவு சுத்தி சொல்ல முடியுது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் வேற லெவல் படங்கள் இருக்கு. அதெல்லாம் எப்பனாவது கமல். நான் இதுல முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நம்ம இந்த ட்ரிப்பி சீன்ஸ் எடுக்கிறோம் இப்ப பேசிக்கிறானு இல்ல, இந்த ட்ரிப்பியா வீடு அடிச்சா ஒரு மாதிரி ஆகும்ல, சுத்தி இந்த 3 கலர்ல வரும். அதான் எதுல ஆள வந்தான்லயே வந்துட்டு இவன் நடந்து ரொம்ப இந்த பாட்டுக்கு பண்ணி வச்சிருப்பான்லங்க. அட இந்த ரெயின் டான்ஸ் ஒண்ணு இருக்குமே, அது கூட லாட்டெக்ஸ் ட்ரெஸ் போட்டு மனிஷா கோயிலால ஆடிட்டு இருப்பாரு. இந்த நந்து கேரக்டர் வந்துட்டு கண்ணாடி போட்டு அவனுக்கு ஏதோ ட்ரிப் ஆற மாதிரி ஆயிட்டு இருக்கும் தெரியுமா, அந்த பாட்டே அப்படிதான் இருக்கும். அதான் அந்த கமலோட பிரைம் டைம்ல வந்த நிறைய படங்கள் வந்து இன்னும் லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் இருக்கு. தேவர் மகன், நாயகன் ஒரு மிகப்பெரிய ஈராக் வரவே அது ஆஸ் ஆக்டரா நம்ம பேசல, டெக்னீஷியனா பேசிட்டு இருக்கறனால இவ்வளவு பேசுறோம். ஆஸ் ஆக்டர்ங்கிறது ஒரு தனி செக்மெண்ட். கமலோட விருமாண்டிய தனியா எடுத்துக்கிட்டனாலுமே அது இன்ஸ்பயர் பண்ண ஜோன்ஸ்னு பார்த்தா எத்தனையோ பேர்த்த இன்ஸ்பயர் பண்ணிருக்கு. அந்த படத்துல எடுத்துக்கிட்டேன்னா கிட்டத்தட்ட அதோட போஸ்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த 3 பேர் பிரம்மர் மாதிரி இருக்கிறது, 3 பேர் அந்த பிரம்மர் மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தனா உனக்கு அந்த இது தூக்கு தண்டனை பத்தி அவன் சொல்லியிருக்க பர்ஸ்பெக்டிவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராஷமோன் அவன் யூஸ் பண்ண இதா இருக்கட்டும்ங்கிறது ஒவ்வொன்றுமே வந்து எப்படா ஒரு ரூரல் ஸ்டோரி, அதுவும் இவ்வளவு ரூட்டடா இருக்க ஸ்டோரியில ராஷமோனை யூஸ் பண்ண முடியுதுங்கிறது வந்து சரியான எக்ஸைட்டிங்கா இருக்கும். எனக்கு ஆக்சுவலா இப்ப நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தோணுச்சு, இந்த ஒரு டீடைலிங் இருக்கும். இது ஏதாவது இல்ல சொல்லிருக்கானு தெரியல. ஃபர்ஸ்ட் சீன்ல ஃபுல்லா கமல் பட்டை அடிச்சுட்டு இருப்பான். ஏன்னா கொத்தால தேவன் பட்டை அடிச்சுட்டு தான் இருப்பான். லாஸ்ட் சீன்ல எல்லாம் நாமம் போட்டிருப்பான், பாத்திருக்கியா? மைட் பி அவன் வந்துட்டு அவர் யாரு, நெப்போலியனோட நெப்போலியன் பேர் மறந்துட்டேன், நல்லமனாய்க்கிறா, அவரு கூட சேர்ந்துட்டனால இவன் நாமம் போட்டானா என்னன்னு தெரியல. லைக் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் மாறிட்டான்னு சொல்ல வராங்களா என்னன்னு எனக்கு இவன் பட்டையும் போட்டிருக்கான் ஞாபகம் போட்டிருக்கான். இப்ப இன்னுமே என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு இப்போ 2 பேர்த்தோட பெர்ஸ்பெக்டிவ் தான் சொல்லியிருக்கானுங்க. இப்ப நல்லமநாயக்கரோட பெர்ஸ்பெக்டிவ், ஏன்னா நல்லமநாயக்கருங்கிற ஒருத்தர் எவ்வளவுதான் நல்லவரா இருந்தாலும் விருமாண்டி அவரை ஊரலயே இது வச்சு அவன் இது பண்ணிருக்கான். ஆமா, அதுக்கு பழி வாங்கிட்டாருங்கிறான். அதுக்கு அது நல்ல விநாயகர் வந்து ஆப்வியஸ்லி அவன் மேல டென்ஷனா தான் இருப்பாரு. பட் ஆனா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவர் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதனால அவரை வந்து நல்லவன் மாதிரியே காமிச்சிட்டு இருக்கு 2 பெர்ஸ்பெக்டிவ்லயும். அவருக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்தா மேபி அவரோட கிரே ஏரியா ரிவீல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றானுங்க. அவ்வளோ டைமண்ட் டே அந்த படத்துல என்னடா சொல்ல முடியாது உன்னால, என்ன வேணா சொல்லலாம்டா. அந்த படத்துல அந்த அன்னலட்சுமி சாகரக்க சீன்ஸ்ல இருந்து சீனே போதும். ஒரு பொண்ணு ஆசையா காளைய வளர்த்தா, அந்த காளையனால அவளுக்கு அவ ஒருத்தனை மீட் பண்ணா, அவங்க 2 பேர் லவ் பண்ணாங்க. கடைசியில அந்த மாட்டு கொட்டகைக்குள்ள போய் லாக் பண்ணிட்டு அந்த காளைய எட்டி வச்சறா, காளை நகர்ந்துருது, இவ தூக்கு போட்டு செத்துறா. இது அந்த படத்துல இருக்க ஒரு அந்த மெயின் கேரக்டர் இல்லாம ஒரு ஹீரோயின் கேரக்டருக்கு இவன் எழுதியிருக்க ஆர்க்கு. ஆனா அதுல இவன் இருக்கான்ல கொத்தால தேவன் சொல்லுவான் இல்லையா, உன்னை வெளியே விட்டா நீ வந்துட்டு சொத்த கேப்பன்ட்டு, அதனாலதான் உன்னை கொல்றேன்னு சொல்லுவான். ஆமாமா, அதனால என்ன பண்ணுவான்னா வந்து இவன் வந்து என்ன சொல்லுவான்னா இவன் ரேப் பண்ண வச்சிருவான். நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இவன் கூட இருக்க ஒருத்தனை சொல்லிடுவான். ஆமா, அந்த மானம் இதாயிரக்கூடாது. பேரு வேல் படத்துல வருவானு, அவரு டிபிக்கல் சித்தப்பா கேரக்டருக்கு ஸ்டீரியோடைப் ஆளு. அந்த பொண்ணு இறந்துருவா, அவ மானம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இறந்துருவா. என்ன மாதிரி எழுதிருக்காங்கிறது எப்படா இப்படி எழுதுறாங்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு லீக் ஆக்சுவலா. இதெல்லாம் எழுதுறது வந்துட்டு லைக் இந்த விமன் கண்டென்ட்டையும் ட்ரெடிஷனல் செட்டப்பையும் அது எப்படி அப்படி பிளெண்ட் பண்ணி எழுதுறான் ஒண்ணுமே தெரியல. அதெல்லாம் வந்துட்டு கமலோட அதே மாதிரி ப்ரொடக்ஷன் டிசைன்லயும் ஒரு எக்ஸலன்ஸ்ரா. இப்போ கமல் வந்து எந்தெந்த மாதிரிலாம் யோசிக்கிறான்னா, நான் வந்து 3 டைம் ஒரு கதையை சொல்ல போறேன். சோ 3 டைமே பிரிமிட்டிவா ஒரு இடத்துல நடந்த இன்சிடென்ட்டை நான் சொல்ல போறேன்னா அந்த இடத்த நான் செட்டே போட்டுறேன், எனக்கு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த மொத்த அந்த சாமி ஒரு கோயில் இருக்கு தெரியுமா, ஒரு ஐயனார் கோயில் மாதிரி அந்த மொத்த செட்டையே வந்து ஷூட்டிங் ஏத்த மாதிரி போட்டு விட்டு அதுல அந்த தீ வைக்கும் போது இவன் மீசையை முறுக்கிறது அந்த சாமிக்கு சொல்லி எல்லா செட்டும் போட்டிருப்பான். இந்த அளவுக்கு உள்ள போய் மைன்யூட்டா யோசிக்கக்கூடிய ஆளு கமல். இது ஒரு படத்தை மட்டுமே பார்த்தோம். இந்த ஒரு படத்துலயே வந்து நம்ம 2-3 விஷயத்தான் பேசியிருக்கோம்.
ஆமாமா. எனக்கு இன்னொன்னு கமலை பத்தி பிடிச்சதுன்னா, ஆஸ் அ டிரெக்டரா, ரைட்டரா, ஒரு போல்டு சீன்ல என்ன மாதிரி காமெடி இன்வால்வ் பண்ணணும்னு நம்ம கேட்போம். அவன் வேற லீக்ல ரொம்ப கேஷுவலா இன்வால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஒரு 3 பேரு வேற லெவல்ல பேசிட்டு இருக்கானுங்க, ஒரு பிரச்சனையாக போதாங்க, இது ஒரு பஞ்சாயத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? ஒருத்தன் அரகண்டா பேசுறான், இன்னொருத்த அரகண்டா பேசுறான், 2 பேர் பேச பேச 2 பேரும் கைகலப்பாயிருதுன்னு பேசுவோம். இவன் நடுவுல அரிக்குதா, எனக்கு அரிக்குது, எங்க அரிக்குதுன்னு சொல்லு பார்ப்போம். அது இது எப்படா இது எப்படா நடுவுல சொருக முடியும்? ஆத்தி எல்லாம் தெரியுமாம்ல. இதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் நான்லாம் வந்துட்டு கண்ணு சின்னதா இருக்கவன் எல்லாம் சீனாக்காரன் கிடையாதுன்னு சொல்றதா இருக்கட்டும். ஒரு 1,00,000 சீக்வன்சஸ் இந்த மாதிரி அங்கங்க பையன் எழுதி வச்சிருப்பான். இதெல்லாம் வந்துட்டு இன்வால்வ் பண்ணா நம்ம என்ன சொல்லுவோம்னா சீன் ஸ்பாயில் ஆயிருங்க, வைப்பு போயிருமோ. கமல் காமெடி எடுத்துட்டு வந்து அங்க இறக்கிட்டு இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தட்டி இந்த அது ஆக்சுவலா இதுதான் அந்த கல்ட்னஸ். தமிழ் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஒருத்தன் கல்ட் கிளாசிக்கா ஒரு சீக்வன்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும்னா அது கமல் தான், வெற்றிமாறனை விடவே. ஏன்னா வெற்றிமாற சீரியஸ் சீன்ல இந்த மாதிரி காமெடியில எழுதிட்டு இருக்க மாட்டான். சீன் சீரியஸ். கமல் ஆக்சுவலா கமல் இட்செல்ஃப் இஸ் a genre, நான் அப்படிதான் சொல்லுவேன். கமல் வந்து தனித்தனி ஜான்ராவை நெயில் பண்றாங்கிறத விட அவனே ஒரு தனி ஜான்ரா. அவனை நீ அடக்கவே முடியாது, எல்லாமே இருக்கும் ஒரு படத்துல. இப்ப எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீ ஒரு சப்டலான ஒரு பிரீஸியான படம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பே சிவம் வந்தேன்னு வச்சுக்கோங்க, அதை பத்தி பேசுறதுக்கே வந்து எவ்வளவோ நேரம் எடுக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு டெரிஃபிக்கான படம். இன்ஃபேக்ட் அது ஒரு ஃபாரின் படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான். பட் ஆனா நம்ம ஊருக்கு அதை எப்படி இந்தியனைஸ் பண்ணிருக்காங்கிறது வந்து பண்ணி வச்சிருக்கோம். நீயே ஒன்னு யோசிச்சு பார்த்தனா தெரியும், இவனுக்கு 765 இயர்ஸ் ஆக போகுதுனாலும் கமல்ஹாசன் கேன் நெவர் பி பீட்டன்ங்கிறது பை நியூ டிரெக்டர்ஸ் ஆல்சோங்கிறது வந்துட்டு அவன் விஸ்வரூபம் 1லயே ப்ரூவ் பண்ணிட்டான். நீ தியாகராஜன் குமாராஜே வந்து ஒரு கல்ட் சீக்வன்ஸ் எழுதுறான்னு, ஒரு பொண்ணு ஒருத்தவங்க கூட அஃபேர் வச்சுட்டு இருக்கும்போது அவன் செத்துறான், இந்த இடத்துல வந்து 2 பேத்துக்கு ஒரு டாபிக் இருக்குன்னு எழுதலாம். ஓகேயா, சீக்வன்ஸ் இஸ் கல்ட் கிளாசிக், பட் த டயலாக் மீடியோக்கரா தான் இருக்கும். அவன் சொல்ல வர கருத்து அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான், எங்கெங்க ஒரு இடத்துல ஒரு சிக்ஸர் போடுவான்னு. கமல் ஒரு ஷாட்டு ஒருத்த ஓடி வருவான், ஓடி வந்துட்டு இவன் அவன் பேர் தீப்புங்கிறவன் வந்துட்டு அடிப்பான், அவனை போட்டு அடிச்சுட்டு ஹே தீப்பா அப்படின்லாம் கேட்டிருப்பான். கேட்டிருக்கும் போது இவன் வந்துட்டு அவங்க கூட போவான், என்னது நான் ஒன்னும் பொண்டாட்டி இல்லை அப்படின்னு நீ ஏதோ சொல்லுவா. சொன்னதுக்கு அப்புறமே அவனுக்கு வந்துருவானுங்க, வந்து தீப பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சுட்டு இதான் அங்கதான் இருக்கான், போய் அடி அவன அப்படின்பானுங்க. அடிச்சுட்டு ஏய் அமைதியா உட்காரு, ஏய் நீங்க எல்லாம் யாரு, நான் உங்க போலீஸுக்கு கால் பண்ணுவேன்னு சொல்லும்போது போன பிடிக்கிடுவானுங்க. அதுக்கப்புறமேலு டேப் சிசர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பான், உங்க வீட்டுல கத்தி சிசர் ஏதாவது இருக்கா அப்படின்னு அவன் கேட்பான். இவன் வந்துட்டு அந்த செகண்ட் ரேக்ல இருக்குன்னு எடுப்பானுங்க. எடுத்து ஏய் எங்காத்து கத்தி வச்சு அழுக்கு டேப் ஏன் வெட்டுற, இதே மாதிரி உங்காத்துக்கு வந்து ஏன் அழுக்கு டேப் வெட்டினா சும்மா இருக்கலாம் அப்படின்னு கேட்டு கல்ட்டா எழுதி வச்சிருப்பான்டா. இது அவன் பேசுறதும் கல்ட்டா. இதுக்கு நடுவுல அவளும் தெரிக்க விட்டுருப்பான். பூஜாவும் வேற லெவல்ல சீக்வன்ஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு, இது எது வரைக்கும் இந்த கல்ட்னஸ் போகும்னா அவன் போயிட்டு அடிப்பான். இப்போ வந்துட்டு இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் கிட்ட ஒருத்தன் பேசிட்டு இருக்கான், ரா ஏஜென்ட், பட் டிஸ்கைஸ் பண்ணியிருக்கான், இவன் கிட்ட ஒரு கான்வோ நடந்துட்டு இருக்கு. இது எப்படா இது யோசிக்க முடியுமாடா? இதுக்கப்புறம் இன்னொன்னு, இது நேரா வந்துட்டு இங்க லீட் ஆகும், அந்த வேற ஹவுஸ்க்கு லீட் ஆனதுக்கு அப்புறம் அங்க வந்துட்டு இவனோட சாமானதுலயே ஒரு அட்டி அடிப்பானுங்க. அடிச்சனையும் இவன் கத்திட்டு இருப்பான். கத்திட்டு இருக்கும் போது அடிச்சுட்டு ஏதோ ஒன்று சொல்லுவான், அடிச்சாலும் பிடிச்சாலும் அவதான் உனக்கு ஆம்பளையான்ட்டு ஏதோ சொல்லிட்டு இருப்பான். சொல்லிட்டு அடிச்சுட்டு அங்கேயே அடிக்கிறேன் அப்படின்னு அதுக்கு அங்கே போயிட்டே இருக்கும். அந்த கான்வோ வந்துட்டு எழுதிக்கிட்டே இருப்பான். அப்புறம் வந்துட்டு உன் பேர் என்னன்னு கேட்பான், சாரி என் பேர் வந்துட்டு என்னமோ சொல்லிட்டு தௌஃபிக் அப்படின்னு. அதுக்கு ஒரு ட்ரெண்டா சொல்லலாம். அது ஒரு மாதிரி லீக் எழுதி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தீப் உள்ள வந்து நீ உங்க அம்மால உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு கேட்பான். எங்க அம்மா எனக்கு பிறந்ததுல இருந்தே தெரியும். 65 வயசுல ஒரு ஆள் வந்துட்டு இந்த டயலாக் எழுதியிருக்கான். டேய் சரியான கல்ட்டா இருக்கும். இந்த லெவல் வந்துட்டு டாரண்டினோ புல் ஆஃப் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா? நம்ம யோசிச்ச வரைக்கும் லைக் இந்த கல்ட் டயலாக்ஸ் நம்ம டாரண்டினோ தான் ரெஃபர் பண்ணுவோம். பட் தியாகராஜன் குமாராஜாவே லாக் அடிச்சுட்டு இருக்கிறாப்ல. மைட் பி வெற்றிமாறன் எக்ஸல்ஸ் இன் டயலாக்ஸ், பட் ஸ்டில் கமலோட அந்த கல்ட்னஸ் வந்துட்டு வராது. ஏன்னா அந்த பிளெண்ட் ஆஃப் காமெடி அண்ட் இது வந்துட்டு ஒரு சீரியஸ் சீக்வன்ஸ்ல வந்துட்டு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கமல் தான். கரெக்ட் தான். நிறைய காமெடி படங்களையும் விட்டுட்டோம், மேஜரா கேடிவில ஒழிக்கக்கூடிய காமெடி படங்களை மட்டும்தான் வச்சு பேசியிருக்கோம். கரெக்ட் தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு அதுவே வந்து ஒரு பெரிய டியூரேஷன் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னும் பேசவே ஸ்டார்ட் பண்ணலாங்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கு எனக்கும் இருக்கு. ஆக்சுவலா நம்ம வந்துட்டு எப்படியோ கமலை பத்தி பேசலாம்னு போய் கடைசியில எண்ட் அப் இன் ஒன்லி கமல்ஸ் டிரெக்ஷன் மூவிஸா மாறிடுச்சு. ஆமா ஆமா ஆமா. கமல் ஆக்டிங் போய் இந்த காமெடி அந்த கமல் காமெடி ஃபிலிம்ஸ்னே தனியா ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து பேசலாம்.
அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கு. இப்போ நம்ம பேசுறதே கிட்டத்தட்ட ரொம்ப பிராக்மெண்ட்ஸா இருக்கும். இது வந்து சும்மா கேட்கறவங்களுக்கு அட்லீஸ்ட் ஏதோ ஒரு படத்தை ரிமைண்ட் பண்ணி போய் பார்க்க வைக்கிற அளவுக்கு தான் நம்ம பேசியிருக்கோமே தவிர பெருசா ஒன்றும் பேசல. பட் நம்ம அஜெண்டாவே அதான் இருந்துச்சு. லைக் நம்ம தோன்றத நமக்கு எந்தெந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் கமலை பார்த்து நீ ஃபீல் ஆகுமோ அதை மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதான் எனக்கு தெரிஞ்சு கடைசியா நான் என்ன போட்டிருக்கேன்னா வந்து பெஸ்ட் கமல் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். பேசினது ஃபுல்லாவே பெஸ்ட் மொமெண்ட்ஸ் தான். பெஸ்ட் மொமெண்ட்ஸ்ங்க படத்துல விட இன் ரியாலிட்டி நம்ம சில மொமெண்ட்ஸ் வச்சிருப்போம் இல்லையா, அத வச்சு அப்படியே பேசிட்டு முடிச்சிடலாம். ஓகே, நீங்களே சொல்லுங்க. கமல் அண்ட் ரியல் லைஃப் பெஸ்ட் மொமெண்ட்ஸ்னா என்ன கேட்டா வந்து இப்ப நீ வந்து ஒரு படம் பாக்குற, அந்த ஆள் உனக்கு பிடிச்சிருது, அதுக்கப்புறம் அந்த படத்தையே திரும்ப திரும்ப பாக்குற, அப்புறம் என்ன பண்ணுவேன்னா வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் இன்டர்வியூஸ் பார்ப்பேன், அதுக்கப்புறம் அவன் பண்ண வேற இது பார்ப்பேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு வீடியோன்னு எடுத்துக்கலாம். அது என்னன்னா வந்து இந்த விருமாண்டி டைம்ல ஒரு பெரிய பிரச்சனை போச்சு. அது ஒரு அல்ட்ரா எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு வீடியோ. அந்த வீடியோ அப்ப சரக்கடிச்சிட்டு கமல் பேசியிருப்பான். சரக்கான்னு தெரியலடா, அது சும்மா ஒரு இல்ல டயர்ட்ல பேசிட்டு இருக்கானாங்கிறது உனக்கு தெரியாது. ஆனா ஃபுல் வெக்ஸ்ல வந்து வெறித்தனமா இப்படி இருக்க கமல் தான் நமக்கு தேவை. இப்ப இருக்க கமல் தான் தேவை. ஏன்னா அது வந்து மிஸ்கின்லாம் ஒண்ணுமே இல்லன்னு இருக்கும் இல்லையா. நீ ஏதோ ஒரு வந்து ஒருத்தனை ரொம்ப அடிச்சனா ஒரு கட்டத்துக்கு மேல அவன் திருப்பி இது பண்றத தவிர வேற எதுவுமே இருக்கா தெரியுமா. இந்த டிப்ளமசி எல்லாம் போய் வா செய்யறேங்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா. அந்த ஜோன்ல பேசுவான் அவன். அப்ப ஒரு நார்மலா கமல் ஒருத்தங்க சும்மா உட்காந்து அவன்கிட்ட சண்டை போட்டா அவன் எப்படி பேசுவாங்கறது பேசும்போது என்னடா இப்ப இவன் இந்த அளவுக்கு பேசுறாங்கிற மாதிரி இருக்கும். அதுல வந்து கிட்டத்தட்ட என்னென்னலாம் சொல்லியிருப்பான்னா வந்துட்டு ஹிஸ்டரியில இருந்து எடுத்து இந்த படம் ஏன் வரக்கூடாது, இந்த படத்தை ஏன் இது பண்றீங்க, அது தப்பான்னு சொல்லிட்டு அந்த சர்காஸ்டிக் பிஹேவியர்ல செஞ்சு விட்டுருப்பான். அப்புறம் நம்ம ஐரானிக்கல் டயலாக் வேற அதுல இருக்கும். அதான் கலாச்சாரம் எப்படி மாறினே இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு விட்டுருப்பான். அது எனக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கமல் மொமெண்ட்ஸ்னு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு அப்ப புரிஞ்சிச்சு ஓரளவுக்கு இந்த ஆளோட ஆட்டிடியூட் என்ன, இந்த ஒரிஜினல் ஆட்டிடியூட் என்ன அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு இன்டர்வியூலயுமே வந்து பாரதியார் பத்தி இந்த கெட்டப்ல இருப்பான் அவன். ஆக்சுவலா இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது இவனுக்கு ஒரு கெட்டப் இருக்கும் இல்லையா, அந்த கெட்டப்ல இருந்துட்டு என்ன பேசிட்டு இருப்பானா வந்து என்ன ரொம்ப சீண்டிட்டு இருக்கானுங்க, இதெல்லாம் சரிப்பட்டு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். என்ன வெக்ஸ் பண்ணிருப்பானுங்க பொறுத்த. ஆமா, அது 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 என்னோட எனக்கு தெரிஞ்சு இன் ரியல் லைஃப் கமல்ஸ் பெஸ்ட் மொமெண்ட்ஸ்னு சொல்லலாம். இல்ல எனக்கும் நீங்க சொன்னதான் பெஸ்ட் மொமெண்ட் ஆஃப் கமல்ஹாசன். பட் ஸ்டில் எனக்கு வந்துட்டு இந்த கமல் 50 வர எல்லா மொமெண்ட்ஸுமே பிடிக்கும். எனக்கு இந்த ரியல் டைம்ல கமலோட டிரெக்ஷன் ஸ்கில்ல பத்தி ஒருத்தர் பேசும்போது கமல் அதுக்கு ரியாக்ட் பண்றதே ரொம்ப நல்லா இருக்கும். அவன் ஒரு சப்டிலான ஆள் தான். அவன் பெருசா ஒன்னையும் பீத்திக்கிட்டதும் இல்ல, நான் இவ்வளவு பண்ணுவேன் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் இல்ல. அவன் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டனால ரொம்ப சிம்பிளா ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான். படம் எடுத்திருக்கோம் வந்து பாருங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். அது ஒரு மெக்னிஃபிசன்டான விஷயத்த பண்ணிட்டு, அதாவது ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டிரெக்ஷன், டயலாக், ஆக்டிங் எல்லாமே பண்ணிட்டு ஒருத்த வந்துட்டு படம் எடுத்திருக்கோம் பிடிக்கும் நம்புறோம் வழக்கம் போல பாருங்க வந்துட்டு உங்க ஆதரவு கொடுங்க நன்றி அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். அது ஒரு கல்ட்டான விஷயமா நான் ஃபீல் பண்ணுவேன். கரெக்ட் தான். ஸோ அதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னொரு போர்ஷன் ஆரம்பிச்சோம்னா வந்து அதுவும் ஒரு பெரிய டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, கமல் பத்தி பேசினா பேசிட்டே போலாம். நம்ம ஒரு கமலோட பர்த்டேக்காக அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சதோட முடிச்சுட்டு லாஸ்ட் டேக் ஆன் கமல் ஃபார் யூ அப்படிங்கறத முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். கரெக்ட். அது இது ஒரு மாதிரி தற்செயலா அமைஞ்சுதா இல்ல அப்படியே அமைஞ்சுதான் தெரியல. பட் இது இந்த சீசனோட கடைசி எபிசோடா எப்படி அமைஞ்சிருச்சு. ஆமா, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு சடனா யோசிக்கும் பொழுது. கரெக்ட். அடுத்து இந்த எபிசோட்க்கு அப்புறம் ஒரு சின்ன எபிசோட் இருக்கும், மினி எபிசோட் மாதிரி. அதுல வந்துட்டு ஒரு குவெஸ்டினர் செஷன் மாதிரி தான். டிபிக்கலா எல்லா பாட்காஸ்ட்லயுமே வந்துட்டு என்னங்க புதுசா ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு குவெஸ்டினர் செஷன் மாதிரி போகுதுங்க. பாப்போம் எத்தனை கமெண்ட் வருதுன்னு பாப்போம். 2 பேர் தான் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பர்சனல் மெசேஜ் அனுப்பிச்சுட்டுருவோம். இல்ல ஒரு 5-6 பேர் பிங் பண்ணிருந்தாங்கன்னா அத ஒரு சின்ன எபிசோடா பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்கு. அதுவுமே வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுறதா இல்ல எங்களுக்கு பர்சனலா பிங் பண்ற கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அதுல வந்துட்டு நீங்க இந்த மாதிரிலாம் கேட்டக்கூடாது. இந்தியன் எக்கானமி பத்தி சொல்லுங்கலாம், எங்களுக்கு தெரிஞ்சதை எதாவது கேட்டீங்கன்னா நாங்க எதாவது சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதான் சினிமா பத்தி இருந்துச்சுன்னா சினிமா பத்தி இருந்தா ஓகே தான், ஏன்னா அது ஏதாவது ஒண்ணு பேசிடுவோம். சோ அதான் இந்த எபிசோடு இனிதே நிறைவு பெறுகிறது. லாஸ்ட் டேக் ஆன் கமல்ஹாசன் சொல்லுங்க. லாஸ்ட் டேக் ஆன் கமல்ஹாசனா
ஏங்க அதான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஃபைனல் நோட்ட சொல்லிட்டு போங்க. வாட் யூ எக்ஸ்பெக்ட் அத மட்டும் சொல்லிட்டு இல்ல போங்க. நீங்க இப்ப ஏதோ யோசிச்சு வச்சிருக்கீங்க. ஆமாமா சொல்லணுங்க அந்த மாதிரி. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு என்னன்னா ஒண்ணும் இல்ல, எனக்கு கமலோட டிரெக்ஷன் இனி நம்ம நிறைய விஷயம் அவர்கிட்ட நான் வெளியே வர வேண்டியது இருக்கு இல்லையா. கமல் ஒரு புதையல் மாதிரி, நீ ஒரு 10 நாள் கொடுத்தனா அதுக்கு ஒரு கண்டென்ட் வரும். ஸோ அந்த மாதிரிதான் டிரெக்ஷனுக்கு. அதுக்கும் கமலோட டிரெக்ஷனுக்கு ஏஜே தேவையில்லை. பாரதி ராஜா கிடையாது அவரு, கரெக்டா போயிட்டு 96 படத்துக்கு பஞ்சாயத்து பண்றக்கலாம். ஸோ அவர் வந்துட்டு இனி ஒரு நான் 80 வயசு வரைக்கும் படம் பண்ணாலும் ட்ரெண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும் படம். ஸோ டிரெக்ஷன் பண்ணிட்டே இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட ஒரு மிகப்பெரிய ஆசையா இருக்கு. இன்னொன்று வந்துட்டு நிறைய படங்கள் ரீவாச் பண்ண வேண்டிய படங்களை ஏன் வந்துட்டு ரிலீஸ் பண்ண மாட்டேறானுங்கன்னு தெரியல, ரீ ரிலீஸ் பண்ண மாட்டேறானுங்க. இந்த ரெண்டு மட்டும் தான் என்னோட பெரிய எரராவே ஃபீல் ஆயிட்டு இருக்கு. ரீ ரிலீஸ் பண்ணும்போது ஒரு வெயிட்டேஜ் வேற லெவலா இருக்கும். நீங்க வந்து அப்போ மக்கள் நீதி மையத்தை அப்போஸ் பண்றீங்க இல்லையா? இல்ல, நீதி மையம் வந்துட்டு அவர் என்னமோ பண்ணிட்டு போறாரு, எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. எப்படி இருந்தாலும் கமலுக்குன்னு ஒரு சமயோஜிதம் இருக்கும் இல்லையா, அது அங்க ஒர்க் அவுட் ஆகும். அது ஒர்க் அவுட் ஆயிட்டு போகுது, அது ஃபாலோ பண்றோம் பண்ணிட்டு பண்ணாம போட்டு. பட் இதுல கமல் வந்துட்டு ஒரு பெரிய லெகசி, ஹால் ஆஃப் ஃபேமர், வேற என்னென்ன எல்லாம் இருக்கோ அதெல்லாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நீ அதுல இருந்து ஒருத்தன் போறதை வந்துட்டு ஆப்வியஸா விரும்ப மாட்டேன் இல்லையா. அவ்வளவுதான். எதை போட்டாலும் பாப்பாங்க, ஏன்னா அதுல ஒரு ஐரணி இருக்கும், அதுல ஒரு இன்டெலெக்சுவாலிட்டி இருக்கும். அந்த மாதிரிதான் கமல் எனக்கு. திஸ் இஸ் மை டேக் ஆன் கமல்ஹாசன். இப்போ அண்ட் இந்த கட்ஸ் ஆஃப் இந்த சீக்வன்ஸ், இந்த குட்டி குட்டி காமெடி சீன்ஸ் ஆஃப் கமல் இருக்கும்ல, அது ஒரு கம்பைலேஷனா நல்ல ஹெச்டி குவாலிட்டியில யூடியூப்ல விட மாட்டேறானுங்க. அது எவனோ ஒருத்த விட்டா நல்லா இருக்கும். ஆதித்யா மட்டும் தான் சேவையை பண்ணிட்டு இருந்தான். அவன் நிறுத்தினதுக்கு அப்புறம் அதை பாக்குறதுக்கான வாய்ப்பு பல, ஏன்னா கமலை பார்த்து சினிமாக்கு வர ட்ரை பண்றவங்க தான் கோடான கோடி பேர். அவனை எல்லாரும் ஃபர்ஸ்ட் இன்ஃபுளுன்ஸ் டுவர்ட்ஸ் கமல் வந்துட்டு கேடிவியாவோ இல்ல ஒரு ஆதித்யாவோ தான் இருந்துச்சு. அது ரெண்டும் லேக் ஆகிறனால மக்கள் நிறைய பேர் இன்ஃபுளுன்ஸ் ஆக மறந்துடுறாங்க. ஸோ அதுக்கு வேண்டிதான் யோசிச்சேன், ஒரு பொது சேவையா செஞ்சுட்டு போயிடலாம். இந்த இனிஷியேட்டிவ் நீங்க ரிப்பன் கட் பண்ணி தொடங்கி வைக்கிறீங்க இல்லையா? ஆமா, யாரையா ஒருத்தர் வந்து பண்ணிருங்க அப்படின்னு சொல்றேன். பண்ணிருங்கப்பா, கூப்பிடுங்க. இல்ல, நீங்க வந்து இந்த பாயிண்ட் சொல்லும்போது நான் ஒரு பாயிண்ட் யோசிச்சுட்டேன். இந்த வடிவேல் காமெடியில வர மாதிரிதான் சும்மாவே இருக்கிறது, டைம் பாஸ் பண்றதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். டைமை கடத்துறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேர் இல்லாம நிறைய பேர் வந்து ஒரு சிலவங்களை பத்தி பேசினா அவங்களுக்கு டைம் போகும், ஒரு சிலவங்களை பத்தி யோசிக்கிறது, அப்புறம் ஒரு சிலவங்க பண்ற ஒர்க்ஸை பாக்குறதுல டைம் பாஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு இந்த சினிமா புடிச்சு இதுக்குள்ள ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு 4 வருஷம் 5 வருஷமா இருக்குமா. இந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமா என்னை ஆக்டிவேட் பண்ணது, என்னை இன்ஸ்பயர் பண்ணது, என்னை டைம் பாஸ் பண்ண வச்சது எல்லாமே கமலோட ஒர்க்ஸ். மத்த எல்லா ஒர்க்ஸை தவிர இவன் பண்ண ஒர்க்ஸ் என்ன ப்ரிடாமினன்ட்டா பண்ணுச்சு. இனியும் பண்ணும் ஆப்வியஸ்லி. இவன் படம் எடுத்தாலும் சரி எடுக்கலனாலும் சரி, ஏற்கனவே பண்ணி வச்சதே வந்து இன்னும் இயர்ஸ் ஆஃப் டைம் பாஸ். ஆக்டர்ஸ்ல எடுத்துட்டா, ஆக்டிங் பேஷன் இருக்கவனால எடுத்துட்டா, டிக்டாக் ஒரு 1 லட்சம் பண்ணி பார்த்திருப்பாங்க. கரெக்ட், ரெடியா இருக்கு, கண்டென்ட் ரெடியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்த கமலை தேங்க் பண்ணாலாம் அது வந்து இதாவே இருக்காது. இந்த மாதிரி திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஆட்களை பேசுறது, திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஆட்களை செலிப்ரேட் பண்றதுங்கிறது மூலமா தான் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன அப்ரிசியேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு வாழ்த்த வயதிலேயே வணங்குகிறோம் தான். வழக்கம் போல இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களோட ஸ்பாட்டிஃபை சேனல் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடா அப்டேட்ஸ் வரும். மெசேஜஸ் வந்துருந்துச்சு இந்த டைம் எப்போ எபிசோடு வரும்னு சொல்லிட்டு, அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இது இந்த எபிசோடோட லாஸ்ட், இந்த சீசனோட லாஸ்ட் எபிசோடு. இதுக்கப்புறம் ஒரு மினி எபிசோடு வரும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக்கு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த சீசன் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த எபிசோட் இப்போ ஓரளவுக்கு எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு என்ன மாதிரி எபிசோட்ஸை இது பண்ணும், எப்படி இது பண்ணுங்கிறதெல்லாம். ஸோ அடுத்த சீசன் வந்து வாரம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு எபிசோட்ஸை பண்ணிட்டு தான் அதை ரிலீஸ் பண்ணுங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ இல்ல மூவி பேஸ்டா பண்றது தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. கரெக்ட், மோஸ்ட்லி அது மட்டும் தான் கண்டென்ட் தெரியுது. ஆமா, ஏன்னா வந்து இந்த ரொம்ப ஓப்பன் டாபிக்கா பேசுற நிறைய விஷயம் வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஏதோ பெரும்புழுத்தித்தனமா பேசுற மாதிரி இருக்கு. கரெக்ட். அப்புறம் வந்து அது ரொம்ப ஒரு சின்ன விஷயத்தையே பெருசாக்கி ரொம்ப நேரம் பேச முடியாது. யூஸ் போச்சு இல்லன்னு தோணுது. அவன் பாத்துக்கங்கடா, புகையிலை புற்றுநோய் உண்டாக்கும் என்ன போச்சுக்கு நாங்க போடணும் இருக்கு இல்லையா, நம்மளே அந்த மாதிரி கிரிஞ்சானு. அதான் இனி என்ன யோசிச்சிருக்கோம்னா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு 10 எபிசோட் பண்ணலாங்கிற மாதிரி தான் யோசிச்சு வச்சிருக்கோம். நீங்க சீசன் வேற பண்ணலாம் சுத்திட்டு இருக்கீங்களாடா? ஏங்க எல்லாரும் அப்படிதானங்க பண்றாங்க.
சீசனா பண்ணலாங்கிற ஐடியா தான். சோ அடுத்த இதான் சீசன்ல கலாச்சாரம் இல்லையா? என்ன செட் ஆஃப் எபிசோட்ஸ் பண்ணலாங்கிறது வந்து நாங்களா முடிவு பண்றதை விட நீங்க நிறைய டாபிக்ஸ் ஏற்கனவே எங்களுக்கு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதுல சிலதெல்லாம் அடுத்த சீசன்லயும் இருக்கு. இன்னும் நிறைய டாபிக்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்க அதுல இருந்து ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து அடுத்த சீசன்ல போட்டு மறுபடியும் உங்களுக்கு வழங்க தயாரா இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.